antioxidants அப்படின்னா what is the relevance today? Important topic. இப்போ நம்ம டயட் பேட்டர்ன்ல கூட நிறைய சேஞ்சஸ் இருக்கு. இப்போ people வந்து the way we eat our food, there is a lot of changes. Have you been watching this? For last 5 yearsல there is a lot of changes with reference to the impact of nutrition, how people look at diet. அதுக்கேற்ற மாதிரி வந்து how the hotel industry is changing. அதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? Are you watching all those things? See, as a society வந்து சொசைட்டியோட ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்டா எந்த ஒரு டைமென்ஷன் ஆனாலும் நம்ம பார்க்கணும். எப்படின்னா ஃபுட் அப்படின்னா சில பேர் வந்து ஒரு கல்ச்சரலி வி ஹேவ் அ பாயிண்ட், உணவுக்கு கடைசி முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கல்ச்சரலி ஒரு பாயிண்ட் இருக்கு. சமுதாயத்தில் வந்து இதெல்லாம் பண்ணால் ரொம்ப மெரிட்டு, இதெல்லாம் பற்றி யோசிச்சா மெரிட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு we have evolved a system. சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சில விஷயத்தை பற்றி பேசுகிறவங்கலாம் ரொம்ப மெரிட்டோரியஸ் ஆன ஆளுங்க, கணக்கு நல்லா போடுறவங்க பயங்கர அறிவாளிகள், கரெக்ட். இதே மீதி தொழில்களை பற்றி பேசுகிறவங்க வந்து கொஞ்சம் லெசர், அந்த மாதிரி சில பியர் ப்ரெஷர்ஸ்லாம் இருக்குது. எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க ரொம்ப பெரிய ஆள், இன்ஜினியரிங் படிக்கிறவங்க அதுக்கு அடுத்தது, லா படிக்கிறவங்களே அதோட அடுத்தது, அந்த மாதிரி நம்மளே வந்து ஒரு ஃபிக்ஸட் ரேங்கிங் சிஸ்டம்லாம் வச்சுருக்கோம். ஸோ பட் நியூட்ரிஷன் அப்படின்றது வந்து இட்ஸ் அ வெரி வெரி எசென்ஷியல் திங் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் டுடேஸ் வேர்ல்டு. ஏன் அப்படின்னா primarily any day nutrition is important, but when we can start concentrating on nutrition அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயம், as a society, as an individual அப்படினு பாத்தீங்கன்னா அந்த awareness levels எப்போ வரும் அப்படினு பாத்தீங்கன்னா primarily when there is an education in the society. அப்பதான் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் பீப்புளுக்கு தெரியும். that's one thing. secondly பாத்தீங்கன்னா வந்து when there is not only education, there is also economics which supports it. பொருளாதாரமும் அதுக்கு ஈடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எலிமெண்ட் இருக்கு. ஸோ எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக்ஸ். யா வெல்கம். ஸோ திங் இஸ் அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்லாமல் சமுதாயத்திலையும் வந்து அதுக்கு ஒரு ஓரியன்டேஷன் இருக்கணும், ஃபுட்டை பற்றி ஒரு ஓரியன்டேஷன் இருக்கணும். வை அப்படின்னு பார்த்தா வாட் வி ஈட் இஸ் வாட் வி ஆர் டு சம் எக்ஸ்டென்ட், ரைட். டு பி வெரி ஃப்ராங்க் பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டர்ஸ் வந்து டிட்டர்மைன்ஸ் அவர் ஹெல்த் ஆஸ் சச். ஒன் இஸ் ஜெனடிக்ஸ். We cannot be held responsible. No one can be. இப்போ என்னோட ஜெனடிக்ஸ்க்கு நான் காரணமா? Am I responsible for my gene? How I look? நான் எப்படி இருக்கிறேன் அதுக்கு நானா காரணம்? No. It is something like it is out of my control. Correct? And 2 things are in our control. One is not yielding to any habits which will deteriorate our health. I don't use this word bad habits. அது எனக்கு I don't agree with that concept. எதுவுமே bad, எதுவுமே good அப்படின்றதெல்லாம் கிடையாது. Drinking and smoking amounts to deterioration of health. That's it. Deterioration of health na health oda or negatives avladha. அது அவங்களுக்கான ஒரு அவங்களுக்கே ஒரு deterioration கொடுக்குது. ஒரு ஃபாஸ்டா வந்து organs எல்லாம் யூஸ் அப் ஆயிடுது. That's how it is. Right? It's not about bad good அப்படி சொல்லிட்டு அது எத்திக்கலா வந்து ரிலேட் பண்றது வந்து ஜெனரலா நார்மலா சோஷியலா people relate it ethically. I'm not using that word here. Okay? So deterioration, any of these habits which has negative health impact. ஸோ அது ஒன்று. அதுக்கு அதுவும் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம் தான். ட்ரிங்கிங்கும் ஆல்கஹாலிசம் ஆஸ் வெல் அஸ் ஸ்மோக்கிங். இதனால வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, இதில் வந்து என்ன டாபிக்ஸ் எக்ஸாமில் கேட்கலாம் அப்படின்னா இ சிகரெட்ஸ் பற்றி கேட்கலாம், சிகரெட் பற்றி கேட்கலாம், எலக்ட்ரானிக் சிகரெட் அப்படி அதை பற்றி கேட்கலாம். அண்ட் எலக்ட்ரானிக் சிகரெட் பற்றி ஒரு கான்ட்ரவர்சியே போயிட்டு இருக்கு ரைட் நவ். ஐ திங்க் யூ வில் பி அவேர் ஆஃப் இட், கரெக்ட். எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ் பற்றி ஒரு கான்ட்ரவர்சியே இருக்கு. வாட் இஸ் திஸ் கான்ட்ரவர்சி? எனிவன் நோஸ் அபவுட் இட்? ஆர்டினரி சிகரெட்க்கும் எலக்ட்ரானிக் சிகரெட்டுக்கும் இருக்கும் போது ஒரு கான்ட்ரவர்சியே இருக்கு. anyone knows about that controversy? புரியல. ஆமா இல்ல ஓகே, அந்த மெக்கானிசம் நீங்க சொல்றீங்க. ஓகே, மெக்கானிசம் வந்து ஒரு வேப்பரைசர் யூஸ் பண்றாங்க, அதுல நிக்கோட்டின் யூஸ் பண்றாங்க, ரைட். ஜெனரலி சிகரெட் ஸ்மோக்கை பொறுத்தவரை வந்து வேர் கம்ஸ் த அட்வான்டேஜ் அண்ட் வேர் கம்ஸ் த டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிகரெட் ஸ்மோக்கை பொறுத்தவரையிலும் when you burn tobacco, correct, you get only 0.2% of nicotine. தெரியாதவங்க இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் பத்தி கேட்கறாங்கன்னா, ஏதாவது ஸ்மோக்கிங் பத்தி கேட்கறாங்கன்னா, ஹெல்த் பத்தி கேட்கறாங்கன்னா, if they are asking you an essay on health, right, எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நீங்க பிரசன்ட் பண்ணணும், right. See, wherever you go, a classroom is not only a place where you get staunch வந்து இத்தனை fixed points கிடைக்கிறது மட்டும் ஒரு classroom கிடையாது. It is a place
where you get molded for the questions, how you face a question அப்படின்றதுக்கு. You can gather points from another person's mind. ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து அவரும் யோசிக்கிறாரு, உங்களை மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ நான் மட்டும் இல்லை, எனி பர்சன், இஃப் யூ இட் செல்ஃப் கம் அண்ட் ஸ்டாண்ட் ஹியர், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து நிற்கிறாங்க அப்படின்னா, anyone carries some points with them which you might not be aware. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ மேக் அ பாயிண்ட் ஆஃப் வாட் எவர் இஸ் தேர். ஓகே, அந்த மாதிரி ஒரு நோட்ஸ் மேக்கிங் அந்த ஒரு முக்கியமான ஒரு கிளாஸ்ல. அண்ட் மூணாவது முக்கியமான விஷயம் வந்து லைக் ஹவு யூ இன்டர்பிரட் இன் கொஸ்டின். இப்போ நீங்க எக்ஸாம்ஸ்ல வந்து ரிட்டன் எழுத போறீங்க, இப்போ டிஸ்கிரிப்டிவ் தான் எழுத போறீங்க. ஸோ டிஸ்கிரிப்டிவ்க்கு எப்படி எப்படிலாம் எழுதலாம், எந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாலும் உங்ககிட்ட இருக்கிற பாயிண்ட்ஸ், உங்ககிட்ட இருக்கிற பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸட் தான். கேட்கிற கேள்வியாக எப்படி வேணா கேட்பான். அந்த கேள்விக்கு எக்ஸாக்டா எல்லா பாயிண்ட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அதை கோரிலேட் பண்ணி நமக்கு தெரிஞ்சது எதெல்லாம் அந்த கொஸ்டினுக்கு போடணும்ன்றது நமக்கு தெரியணும். So that is also there. But general health அப்படின்ற ஒரு டாபிக் it can be asked even in your essay, or it can be asked even in your third paper, or it can be even asked in your second paper also. Second paper இருக்குல்ல, that is it talks about the political systems எல்லாம் கேக்குறாங்கல்ல, அந்த இடத்துல கூட like what is the political administration doing for the sake of health, இந்த மாதிரி questions கேட்கலாம். What is the current administration doing for the sake of health ன்னு கேட்கலாம். இல்ல ஸ்பெசிஃபிக்கா ஹெல்த்தோட பிளானை பத்தி கேட்கலாம். NRHM, நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், இப்போ வந்து நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷனும் வந்துருச்சு, அர்பன் ஹெல்த் மிஷனும் இருக்கு, ரைட்? ஸோ எவ்ரி திங் ஹெல்த் மிஷன்ல வந்து எல்லாமே கவர் ஆகுது இப்போ, ரைட்? ஸோ எனிதிங் கேன் பி ஆஸ்க்ட். இந்த பாயிண்ட்ஸ் எங்க வேணா நீங்க போடலாம். ஸோ நிக்கோட்டின் வந்து 0.2% இருக்கு. சிகரெட் ஸ்மோக்லயே யூ ஹேவ் 0.2% ஆஃப் நிக்கோட்டின் தான் இருக்கு. அந்த 0.2% ஆஃப் நிக்கோட்டினுக்காக டொபாக்கோவை பர்ன் பண்றாங்க. பட் டொபாக்கோ ஹேஸ் நியர்லி 3000 chemicals in it. டொபாக்கோவை பத்த வைக்கும் போது, இந்த பத்த வைக்கும் போது when the tobacco burns, the smoke of tobacco has 3000 chemicals. அதுல பாத்தீங்கன்னா 30 chemicals minimum are carcinogens. 30 chemical வந்து carcinogen. What is a carcinogen? CARCINOGEN. What is a carcinogen? Any chemical or substance which can cause cancer, that can be called as a carcinogen. இந்த 3000 chemicalல 30 chemical வந்து can cause cancer. Okay? இப்போ நம்ம சுத்தி இருக்கிற காத்துலயும் வந்து கேன்சர் காசிங் கெமிக்கல்ஸ் இருக்கு. ஓகே, of course that is primarily because of human anthropogenic effects. அன்னைக்கு நான் சொன்ன anthropogenic effects na we were discussing it. What is an anthropogenic effect? Any man made environmental effect is called as an anthropogenic factors அப்படினு சொல்லுவாங்க. So whenever you are writing a topic on climate change, இந்த வேர்டை போட்டீங்கனாவே உங்களுக்கு climate change பத்தி கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கீங்கன்றத அவங்க பிக்கப் பண்ணும். அதையும் நீங்க பார்க்கணும். நீங்க படிச்சது வந்து உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் போதாது, நீங்க படிச்சதா அந்த எக்ஸாமினருக்கு கன்வே பண்ணணும் within that short time. நான் படிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும். உங்க பேப்பரை வந்து 4-5 லைன் தான் படிப்பாங்க. முதல்ல ஒரு கொஸ்டின்லயே ஒரு 4-5 லைன் தான் படிக்கிறதுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்கும். ஸோ அந்த 4-5 லைனுக்குள்ளேயே நீங்க படிச்சவங்கன்றத அந்த இடத்துல நீங்க ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு மோர் மார்க்ஸ் வில் பி அவார்டட். உங்களோட மெரிட்டா உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். யூ நீடன்ட் ஆர்டிஃபிஷியலி கோ அண்ட் ப்ரூவ் தெம். நேச்சுரலா அந்த சென்டென்சஸ் எழுதும் போது டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணும். தட்ஸ் வாட். ஸோ when we are talking about this 0.2% நிக்கோட்டின் இருக்கு and 3000 chemicals. அந்த 3000 chemicalsல 30 chemicals are cancer causing. இப்போ இந்த 30 chemicals ஆலயோ இல்ல இந்த 3000 chemicalsக்காகவும் யாரும் ஸ்மோக் பண்றது கிடையாது. Everyone smokes for the sake of that 0.2% nicotine, right? Nicotine என்ன பண்ணுது? Any idea what nicotine does? Stimulates nerves. Okay, it's a broad word, right? அது என்ன பண்ணுது? Exactly anything what it causes in the brain. Brainல என்ன சேஞ்ச் கொண்டு வருது? ஏன் இல்லனா எல்லாரும் பிடிக்கணும்? எல்லாருக்கும் தெரியாத ஒரு உடம்புக்கு வந்து கெடுதல் உருப்படுத்துதுன்றது தெரியும். சினிமா ஜாலியா பார்க்கலாம்னு போனா கூட போட்டு காமிக்கிறாங்க. ஸ்டாட்டுட்டரி வார்னிங்னு சொல்லிட்டு போட்டு காட்டுறாங்க. அது போடும்போதே நிறைய பேர் எதிர்ப்பெல்லாம் வர தெரிவிக்கிறாங்க, ரைட்? பிகாஸ் என்ன பிரைமரிலி இப்போ நான் வந்து ஐ எம் ஸ்மோக்கர், ஓகே, எனக்கு அதை பார்க்கும் போது ஐ கெட் அஃபெண்டட். அது காரணம் என்னன்னா ஒரு 2 ரீசன். ஒன்னு, என்னால் அதை விட முடியல. ஐ காட் த டைகர் பை த டெயில், புலிவலை பிடிச்ச மாதிரி. இப்போ என்னால் விட முடியல. இட்ஸ் an addiction, எனி ஃபார்ம் ஆஃப் அடிக்ஷன். இப்போ ஒரு பிரியாணி சாப்பிடுறது பிடிக்குதுன்னா எத்தனை பேரால் விட முடியும்? இப்போ இன்னைக்கு கூட நான் சாப்பாடு சாப்பிடாம பிரியாணி சாப்பிடாம யோசிச்சேன். அர்ஜென்டா வந்துருக்கேன், டக்குனு ஒரு இடத்துல டபரா பிரியாணி போட்டாங்க, உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு. See, this is what happens when you are, see, man is primarily an animal. மனுஷனுக்கும் எல்லா மிருகத்துக்கான எல்லா ஒரு pleasure elements எல்லாமே மனுஷன் கிட்ட இருக்கு. Even we are made up of hormones, we have senses, everything. We are a very complex animal rather. ஏன்னா intelligence வந்து highly developed வந்து human beings தான். So அப்ப என்ன ஆகுதுன்னா we get tempted very easily more than other animals. ஏன்னா மனுஷனுக்குள்ள pleasure seeking element வந்து மனுஷனுக்குள்ள அதிகமா இருக்கு இன்னும் கேட்டா. பட் the problem is, இப்போ நீங்க பிரியாணி சாப்பிட்றதால உங்களுக்கு பிரச்சனை வந்து
அவ்வளவு கிடையாது. whereas when there is a cigarette there is a இதுவும் பிரச்சனை கிரியேட் பண்ணு, இதுவும் ஃபேட் அக்யூமுலேட் பண்ணவே வச்சுக்கோங்களேன். பட் இந்த பிரச்சனையை பார்க்கும்போது இந்த பிரச்சனை கம்மி தான். தட் இஸ் தி திங். ஸோ வாட் பிரைமரிலி ஹேப்பன்ஸ் இஸ் இட் செக்ரீட் சம்திங் கால்ட் as a dopamine. dopamines அப்படின்றாங்க. dopaminesன்றது வந்து பிரெயின்ல செக்ரீட் பண்ணும். தட்ஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் அபவுட் dopamines. அமின் அப்படினாவே தெரியும்ல. you know what is an amin? aminனாவே we discussed the other day itself. any NH2 group இருந்ததுன்னா it is called as a amine. அமோனியா இருக்குல்ல NH3 அதோட டெரிவேட்டிவ் தான் அமின். NH2H இந்த H வந்து வேற ஏதோ ரியாக்ஷனுக்கு போய்டும். ஸோ NH2 வந்து இருக்கும். ஸோ எனி இந்த குரூப் இருந்ததுன்னா இந்த ஃபங்க்ஷனல் குரூப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்களா? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் நம்ம தெரியும். ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், ரைட், கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ், ரைட், ஈத்தர்ஸ். அந்த மாதிரி அமின் இஸ் ஆல்சோ a organic functional group. So amin dopamines அப்படின்றது nothing but they are pleasure creating chemicals. என்ன பண்ணும் பிரெயின்ல போயிட்டு it will create some element of pleasure. So அந்த pleasure வந்து உங்களால வேற எதுலயுமே கொடுக்க முடியாது. நீங்க இவ்வளோ இது கூட குடிக்கலாம், இவ்வளோ என்ன சொல்றது கோகோ கோலா இவ்வளோ குடிக்கலாம், வேற என்னென்னமோ குடிக்கலாம், பட் you will not get that satisfaction as what creates by a dopamine. It gives you a sense of winning. ஒரு வெற்றி பெறும்போது உங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குது, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்றாங்க. so that is one reason like people are not able to give up. once அத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா விட முடியாததுக்கு காரணம் this is the reason. okay, இப்போ why I am talking about this point primarily because when we are looking at how to stop people from smoking, when you want to look at people how to stop them from smoking அப்படிங்கும்போது you need to find an alternative. You cannot just find an alternative just like that. okay, நீ கோகோ கோலா குடிக்காம இது குடி, அதுக்கு பதிலா ஃபேண்டா குடி அப்படின்னு சொல்ல முடியாது. இது ரெண்டுத்துக்கும் ஒரே எஃபெக்ட் தான், ரெண்டும் தண்ணி தாகத்தை அடக்குது. ஸோ அந்த ரெண்டுத்துலயுமே ஒரு டேஸ்ட் இருக்கு. ஸோ யூ ஆர் கோயிங் ஃபார் அன் ஆல்டர்னேட்டிவ். பட் இங்க அந்த மாதிரி பண்ண முடியாது. இட் கிரியேட் சம்திங் விச் இஸ் இன் த பிரெயின். இதுக்கு ஈக்குவலண்டா ஒன்று கிரியேட் பண்ணணும். இன்னொரு விஷயம், when that the body is used to this, it creates something called as an addiction. இந்த அடிக்ஷனை வந்து ஸ்லோவாக ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸோட ஜாப் கூட பார்த்தீங்கன்னா they go for a very slow withdrawal symptoms வேற அதில் இருக்கும். in case அவங்களுக்கு வந்து இது ரெகுலராக எடுத்துக்கல அப்படின்னா they will go crazy, right? so அந்த withdrawal symptoms வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் கிரியேட் பண்ணுவாங்க. so that is the reason they went for something called as an e-cigarette, electronic cigarette. என்ன பண்ணுதுன்னா it does not use tobacco, it will not use tobacco, rather that it will use a vaporizer system. அதுல nicotine vapors மட்டும். okay, nicotine is not a carcinogen. fortunately nicotine is not a carcinogen, it's not a carcinogen, but it is a stimulant. there is a difference between the word called as carcinogen and a stimulant. அது வந்து பிரெயினை வந்து தூண்டி விட்டுரும். காஃபில இருக்குல்ல, காஃபில என்ன இருக்கு, கெஃபைன். கெஃபைனே வந்து இட்ஸ் a stimulant தான். it stimulates the brain activity. okay, but caffeine mari pala madangu stronger is nicotine. Nicotine is much more stronger, and nicotine has a different activity also. adukku the pleasure creating activity irukku. caffeine la the pleasure creating activity la kediyadu. idu nicotine has a pleasure creating activity. the dopamine secretion வந்து ஹையா இருக்கும். so அதனால என்ன பண்றாங்க, நிக்கோட்டினை மட்டும் முதல்ல கொடுக்குறாங்க. இப்போ இந்த நிக்கோட்டின் தானே உங்களுக்கு வேணும், you want only nicotine. இந்த நிக்கோட்டின்காக எதுக்கு இந்த 3000 கெமிக்கலை உள்ள எழுதுறீங்க? why you are taking 3000 chemicals or on 3000 chemicals la ஏன் அந்த 30 chemicals 30 chemical இருக்குல, 30 chemical, அந்த 30 chemical எதுக்கு? that's what they are saying. why you are taking 30 chemicals, rather just take the one chemical nicotine, அந்த ஒரு nicotine 0.2% nicotine காக why you are going for a full thing, right? generally smoke பண்றவங்க கிட்ட போய் கேட்டிங்கனா they don't give all these reasons. they say என்ன சொல்றாங்க, primarily we want a ஸ்ட்ரெஸ் ரிலீவ். எல்லாத்துக்குமே காரணம் டோபமின் தான். இதெல்லாம் அந்த காரணத்தை வந்து நம்மளை சொல்ல வைக்கிறது கூட உள்ள இருக்கிற அந்த டோபமின் தான் இந்த காரணத்தெல்லாம் சொல்ல வைக்குது. ஆனா இது வரல நான் எவ்வளவு ஸ்மோக்கர்ஸ் கிட்ட கேட்டு பார்த்திருக்கேன். ஏன்னா அவங்க அஃபெண்டா கூட நினைச்சுப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்க ஸ்மோக்கிங் ஹேபிட் பத்தி அவங்க கிட்ட பேசுறது நிறைய பேர் லைக் பண்ண மாட்டாங்க. அதுவும் எப்படின்னா நான் ஸ்மோக்கர்ஸ் கிட்ட போய் ஸ்மோக்கிங் பத்தி பேசுறத பார்த்தா பிடிக்காது நிறைய பேருக்கு. ஏன் அப்படின்னா நீ பிடிக்க மாட்ட, அதனால நீ என்ன மாத்த பாக்குற, அப்படி இல்ல சோஷியல் எலிமெண்ட்லாம் அதுல இருக்கு. இதுல வந்து பியர் பிரஷர்ஸ் இருக்கு. பியர் பிரஷர்ஸ் அப்படின்னா நண்பர்களுக்குள்ளே அப்படின்னா ஒருத்தர் பிடிக்கிறாருன்னா இன்னொருத்தரை பிடிக்க வச்சிருவாரு. எப்படியாவது நீ ஆம்பளே இல்ல பிடிக்கவே மாட்டேங்கிற, மாஸ்குலினிட்டியோட கம்பேர் பண்ணுவாங்க, ரைட்?
இந்த மாதிரி சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்படி எல்லாம் கம்பேர் பண்ணி தான் வந்து they generally make. ஒண்ணு என்னன்னா அவனும் மாறணும். அது காரணம் என்னால வந்து அதை விட்டு வெளியில வர முடியல. நான் ட்ரை பண்ணி தான் இருக்கேன். internally I want to come out of it. But the problem is today I'm not able to do it. நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் வந்துருவேன். அதுக்குள்ள இவனை மாத்தி விட்டுருவோம். இப்போது ஈஸி மெத்தட் இவனை மாத்தி விட்டுறது. கரெக்ட். இது மாதிரி என் காலேஜ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, என் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்காம வந்து காலேஜுக்கு வந்து பயங்கர செயின் ஸ்மோக்கர் ஆனவங்களா இருக்காங்க. காலேஜ் லெவல்லே இது நடக்கும். பிரைமரிலி பிகாஸ் ஆஃப் சோஷியல் ப்ரெஷர். கொஞ்சம் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிஸ் இந்த இடத்துல ஈல்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்னு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிஸ் இல்ல கொஞ்சம் ஓடி போயிடுறவங்க இந்த மாதிரி டைம்ல ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி இருந்தா நாங்களாம் பண்ணுவோம். பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஸ்மோக் பண்ணுங்கன்னா ஓடி வந்துருவோம் டக்குன்னு. ஏதாவது பண்ணுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மாட்டிப்பாங்க, அங்கேயே வந்துருவாங்க. அவங்களோட இருக்கணும் போது அவங்க கிட்ட ஒரு சோஷியல் ரெகக்னிஷன் வரணும்ல, அவங்க கிட்ட தானே ஒரு பெரிய ஆள் மாதிரி காமிச்சிக்கணும், அப்போ மாட்டிப்பாங்க, ஏதாவது ஒரு ஸ்டேஜில் மாட்டிப்பாங்க. ஸோ தட் இஸ் வாட் இட் ஹேப்பன்ஸ். அண்ட் பிரைமரிலி பார்த்தீங்கன்னா இ சிகரெட்ஸோட மெயின் எய்மே அதுதான். பிரைமரிலி கிவ் ஒன்லி நிக்கோட்டின். நிக்கோட்டின் வேப்பரைஸ்டு ஃபார்ம்ல கொடுக்குறது. பட் வாட் இஸ் த கான்ட்ரோவர்சி சரௌண்டிங் முதல்ல இ சிகரெட் வாஸ் அ குட் ஆல்டர்னேட் அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ இட் டிட் லாட் ஆஃப் ஆல்டர்னேட்ஸ். ஒன்று என்னன்னா ஒரு ஸ்மோக் பண்ற ஒரு எஃபெக்ட் அவங்களுக்கு கிடைச்சது. சும்மா வந்து ஏன்னா இது மாதிரி இன்னொன்று ஒன்று இருக்கு. இட்ஸ் கால்ட் அஸ் நிக்கோட்டின் கம். நிக்கோட்டின் சூவிங் கம்னு ஒன்று இருக்கு. அது என்ன பண்ணுவாங்க, கம் மாதிரி போடுவாங்க. சூவிங் கம் இருக்குல்ல, சூவிங் கம்ல அந்த நிக்கோட்டின் ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ யூ கேன் chew it. chew பண்ணும்போது யூ ஆர் நாட் கிரியேட்டிங் வேப்பர்ஸ். வேப்பர்ஸ் கிரியேட் பண்றது கிடையாது. யூ ஆர் நாட் யூசிங் டொபாக்கோ. டொபாக்கோ யூஸ் பண்றது கிடையாது. அப்போ வாட் ஹேப்பன்ஸ், யூ கெட் த சேம் எஃபெக்ட். ஒரு அந்த நிக்கோட்டினா உடம்பு கிடைச்சிருது. ஸோ அந்த ஸ்டிமுலேஷன் கிடைச்சிருது. அதே நேரத்தில் ஹார்ம்லெஸ் அப்படின்றதுக்கு நிக்கோட்டின் கம் கொடுத்து பார்த்தாங்க. பட் நிக்கோட்டின் கம் வந்து எல்லாரும் ப்ரிஃபர் பண்றது இல்லை. ஏன் அப்படின்னா நிக்கோட்டின் கம் கொடுத்தா வந்து ஃப்ரெண்டோட போய் வெளியில டீ கடையில் நிற்க முடியல, சிகரெட் பிடிக்க முடியல, அந்த ஒரு டைம் கிடைக்குதுல்ல. டீயே அப்படின்னா டீ காஃபி அப்படிதான் ஃபேமஸ் ஆச்சான். டீ காஃபி எப்படி ஃபேமஸ் ஆச்சான்னா நாட் ஃபார் த சேக் ஆஃப் டீ காஃபி ஃபேமஸ் ஆகலையா, பிரைமரிலி ஃபார் த ரிலாக்ஸிங் டைம் இட் கேவ். இப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு 5 நிமிஷம் வெளில போயிட்டு வாங்கன்னா எல்லாரும் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அப்பா விட்டாண்டா போதும் அப்படின்னா எல்லாருமே அப்படிதான் ஃபீல் பண்ணுவாங்க. இட்ஸ் வி ஹேவ் a sense of escapism. எல்லாருக்குமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பிரேக், எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் அ பிரேக். ஸோ அந்த பிரேக் மெக்கானிசம்காக தான் வந்து தே கிரியேட்டட் திஸ் திங். டீ காஃபி அதனால தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. டீ காஃபின்ற எலிமெண்ட்டே ஃபேமஸ் ஆச்சு. அதே மாதிரி தான் சிகரெட்டும். சிகரெட் வந்து சோஷியல் பிஹேவியரை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் கொஞ்சம் அப்படி எஸ்கேப் ஆகிறதுக்கும் கிரியேட் பண்ணது. பட் இட் ஹாஸ் அ ஸ்ட்ராங் கெமிக்கல் லைக் நிக்கோட்டின் which is a addictor, which is not present in tea coffees. டீ காஃபி இல்லாம கூட இருந்துருவீங்க நீங்க. பட் இது ரொம்ப ரிஸ்கா இருக்கும் விஷயம். ஸோ தட் இஸ் வாட் தே டிட் வாஸ், அதுக்கு தான் என்ன பண்ணாங்க, இ சிகரெட் கிரியேட் பண்ணாங்க. இ சிகரெட் எலக்ட்ரானிக் சிகரெட் என்ன பண்ணும், நீங்க சிகரெட் பிடிக்கிற மாதிரியே பிடிக்கலாம், ஆனா அதுல வெறும் வேப்பர் மட்டும் தான், நீராவி மட்டும் தான் போயிட்டு வரும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் வாட் இஸ் த கான்ட்ரோவர்சி அரவுண்ட் இட் அப்படின்னா, இந்த நீராவி போயிட்டு வரும்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் திஸ் ட்ராக், ரைட், esophagus. Esophagus is the food pipe. Esophagus, and you have also another pipe. What is it called as? Trachea. Trachea. So ரெண்டுமே வந்து ஒன்னு வந்து food pipe, இன்னொன்னு வந்து wind pipe. Esophagus is the food pipe, trachea is the wind pipe. So it goes through the trachea. Esophagus மூலமா வந்து food தான் போகும். Esophagus will be closed by a valve மாதிரி ஒன்று இருக்கும். It's called as epiglottis னுவாங்க. Epiglottis ன்றது வந்து க்ளோஸ் பண்ணும். எப்பப்பெல்லாம் சாப்பாடு சாப்பிடுறோமோ அப்பெல்லாம் வந்து trachea என்னவா இருக்கும், க்ளோஸ்டா இருக்கும். அதனால தான் நம்ம சாப்பிடும் போது என்ன ஆகும், நம்ம இது பண்ணுவோம்ல, சாப்பிடும்போது பேசணும்னா என்ன ஆகும், அது ஒரு புறக்கேறும் தானே, புறக்கேறது. அதுக்கு காரணம் என்ன, அந்த எபிக்ளாட்டிஸ் இதுவாகி ஃபுட் வந்து கொஞ்சம் அந்த விண்ட் பைப்ல போயிடும். அப்போ அந்த ஒரு அது வெளியில அடிக்கிறதுக்கு இது பண்ணும். பிகாஸ் இட் டஸ் நாட் ஹேவ் a mechanism. லங்ஸ்ல போய் உட்காந்துக்க முடியுமா ஃபுட்டால. ஸோ அதை வெளியே தள்ளுறதுக்கு வர அந்த ஒரு இதுதான் அதை புறக்கேறது. ஸோ அந்த எபிக்ளாட்டிஸ் மெக்கானிசம் தான் அது. ஸோ பிரைமரிலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரக்கியாவோட லைனிங் இருக்குல்ல, அந்த செல் லைனிங், அது கூட அந்த வேப்பரோட டெம்பரேச்சர் ஹையா இருக்கான். இப்போ ஸ்மோக் கிரியேட் பண்ற அளவுக்கு ஒரு ஃபியூம்ஸ் கிரியேட் பண்ணோம்னா அப்போ அதோட இது எப்படி இருக்கும், அதோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், ஹையா இருக்கணும். கரெக்ட். ஒரு வாட்டர்ல கிரியேட் பண்றீங்க, அப்போ 100 டிகிரிஸ் ஹீட் பண்ணாதான் இட் பிகம் ஸ்டீம் இட் செல்ஃப். ஸோ அவ்வளோ டெம்பரேச்சர்ல அது உள்ள போயிட்டு வரும்போது இட் பிகம்ஸ் வாட், அந்த இடத்த அந்த செல் டேமேஜ் கிரியேட் பண்ணுதுன்றாங்க. இட் கிரியேட்ஸ் செல் டேமேஜ் அராங் தி ட்ரக்கியா. செல் டேமேஜ் கிரியேட் பண்ணும்போது வாட் ஹேப்பன்ஸ், செல்ஸ் ரீப்ரொடியூஸ். டேமேஜ் ஆன செல்லை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நியூ செல்ஸ் கெட் ரீப்ரொடியூஸ். பட் இந்த மாதிரி டேமேஜ் திருப்பி டேமேஜ் பண்ணா என்ன ஆகும்,
It can cause repeated cell damages even can cause cancer. இது ஒரு மாதிரியான விதத்துல கேன்சர் காஸ் பண்ணும் அப்படின்னா இது வேற மாதிரி விதத்துல கேன்சர் காஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டும் இருக்கு அப்படின்றது ஒரு ஃபியர் கிரியேட் ஆச்சு. So that is why e-cigarettes is not all that safe அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகலே வந்திருந்தது. Might be you have seen some 6 to 8 months back. ஹிந்துல ஒரு ஆர்டிகலே போட்டிருந்தோம். e-cigarettes ஒரு ஆல்டர்னேட்டா நினைச்சோம். ஏன்னா இது எல்லா விஷயத்தையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய மார்க்கெட்டிங் இதுலலாம் இந்த ஸ்னாப்டீல் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, யார் அமேசான் இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த ஜபாங் இந்த மாதிரி இ மார்க்கெட்டிங் சைட்ஸ்லாம் நிறைய விற்க ஆரம்பிச்சாங்க. எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ் வந்து விற்க ஆரம்பிச்சாங்க. நிறைய எஸ்எம்எஸ்எஸ்லாம் கூட வர ஆரம்பிச்சிருந்தது. பட் சடனா வந்து இ சிகரெட்ஸ் ஆர் ஆல்சோ நாட் சோ சேஃப் அப்படின்னு சொன்னாங்க. இ சிகரெட்ஸோட WHO ரெக்கமெண்டேஷன் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரியல WHO ஏதாவது ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கான்னு தெரியல எனக்கு. WHO ஏதாவது ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா WHO கொடுத்ததுன்னா இட் இஸ் கன்சிடர்ட் வெரி இம்பார்ட்டன்ட். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஏதாவது ஒன்றுல ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஜென்ரலி இட் வில் பி வெரி டெக்னிக்கலி கரெக்ட். பிகாஸ் ஏன்னா WHO does not give an information just like that. வாய் பிடிச்சதா வாங்க பிடிச்சதா கொடுக்க மாட்டாங்க. They will always cross check with a lot of scientists from all over the world, right? முக்கியமான சயின்டிஸ்ட்லாம் எங்கெங்க இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து அவங்களோட ஒப்பீனியன் கொடுத்து அதுக்கப்புறமா தான் WHO என்ன பண்ணும், ஒரு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணும். இப்போ ரீசெண்டாக WHO பப்ளிஷ் பண்ண ரிசல்ட் வந்து ரொம்ப ரிஸ்கியா இருக்கு. யாருக்கா தெரியுமா? ஒரு முக்கியமான ஒரு எவ்ரிடே இஷ்யூ பத்தி ஒரு WHO ஒரு ரெண்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. முக்கியமான 2 விஷயங்கள் சொல்லியிருக்கு WHO லாஸ்ட் 6 months சொல்லியிருக்கு. யாருக்காவது எனி ஐடியா? முக்கியமான ரெக்கமெண்டேஷன், ஒரு காமன் மேனுக்கு அஃபெக்ட் பண்ற ஒரு ரெக்கமெண்டேஷன். எப்பவுமே WHO பத்தி கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. அதாவது நம்மளை சுத்தி இருக்கிற ஏர் இருக்குல்ல, இட் இஸ் இட் செல்ஃப் கார்சினோஜெனிக்னு சொல்லிட்டாங்க. முன்னெல்லாம் எப்படின்னா சுத்தி இருக்கிற ஏர் வந்து இஸ் நாட் கார்சினோஜெனிக் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்ப எந்த அளவுக்கு பொல்யூஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா வெளியே இருக்கிற சாதாரண ஒரு சிட்டியில இருக்கிற காத்தே கார்சினோஜெனிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க WHO. அது என்னன்னா இது ஒரு கண்ட்ரியில 2 கண்ட்ரியில இல்ல, ஆல் ஓவர் தி வேர்ல்ட் இட் இஸ் லைக் தட் அப்படின்னு இருக்காங்க. சில இடம் இருக்கும் அதிகமான சான்சஸ், சில இடத்துல வந்து கம்மியான சான்சஸ் இருக்கும். ஆனா வெளியில இருக்கிற காத்துல கேன்சர் வர அளவுக்கு பொல்யூஷன் கிரியேட் ஆகி வச்சிருக்காங்க மனுஷங்க அப்படின்றத WHO ஒத்துன்னு இருக்கு. ஸோ நோ ஏர் இஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ தட் இஸ் இட் செல்ஃப் இஸ் ஒன் thing, the one important thing that WHO has told. Second important thing, so இந்த ரிப்போர்ட் இன்னும் கொஞ்சம் டீடைலா படிச்சு WHO எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்றது கொஞ்சம் நெட்ல பாருங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லிருக்காங்கன்னா செல்போன் யூஸ் பண்றது can also cause brain tumors and cancers அப்படின்றதையும் WHO சொல்லிருக்காங்க. இது எல்லாமே can தான், is அப்படின்றது கிடையாது. இது எல்லாமே வந்து மே தான். nothing is shall லீகலா என்ன அர்த்தம்? will அர்த்தம், will cause அப்படின்னு அர்த்தம். shall என்ற வேர்ட் எங்கேயாவது லீகல் டேர்ம்ல பாத்தீங்கன்னா there shall be a supreme court அப்படின்னு அர்த்தம். there will be a supreme court, there has to be a supreme court அர்த்தம். there may be a supreme court அப்படின்னா இருந்தா இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஒரு சட்டம் வருதுன்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு சட்டம் இப்படி கிரியேட் பண்ணாங்கன்னா இருக்கணும் அர்த்தம். அப்படி இருந்தா இருக்கலாம். இந்த இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா இட் ஆல் மே காஸ், பட் ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ஆர் தேர். ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் என்ன, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ செல்போன்ஸ் யூஸ் பண்ணும் போதும் செல்போன் ரேடியேஷன், ஏன்னா செல்போன் ரேடியேஷன்ஸ் ஆர் கால்ட் அஸ் நான் அயனைசிங் ரேடியேஷன்ஸ். செல்போன் ரேடியேஷன்ஸ் ஆர் நாட் ionizing radiations, they are non ionizing radiations. cell phone use பண்ற radiations whatever we use. cell phone ல என்ன radiation யூஸ் பண்றோம்? we use microwave யூஸ் பண்றோம். so microwave has also been used. so microwave எல்லாம் என்ன, primarily they are non ionizing radiations. okay, even non ionizing radiations அந்த அளவுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேல போகுது, அந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் பாராமீட்டர்ஸால even that can cause அப்படின்னு சொல்றாங்க. so இது ரெண்டுமே வந்து WHO இந்த வருஷம் கொடுத்திருக்க முக்கியமான ஒரு ரிப்போர்ட்டிங். ஏன்னா இந்த ப்ரிலிம்ஸ் அப்பவே இதெல்லாம் நீங்க படிச்சு வச்சிருக்கணும். ஏன்னா ப்ரிலிம்ஸ் அப்பவே வந்து WHO ஓட ஃபைண்டிங்ஸ் எல்லாம் நிறைய இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ரெண்டு முக்கியமா இந்த 2 ஃபைண்டிங் வந்து ரெண்டு வீக் ஹிந்துல வந்து ரொம்ப முக்கியமா வந்து போட்டிருந்தாங்க, ஹிந்துலயே போட்டிருந்தாங்க. இந்த 2 ரெக்கமெண்டேஷன் திருப்பி பழைய பேப்பர்ஸ் எடுத்து பாருங்க, இல்ல நெட்ல பாருங்க. பழைய பேப்பர் எடுத்து திருப்பி ஹிந்து ஆர்டிகல் படிக்கணும்னு அவசியம் இல்லை, நெட்ல பாருங்க. ஒரிஜினல் யூஎன் ரெக்கமெண்டேஷனே படிங்க. யூஎன் ஏன்னா அவனே அதுதான் போடுறான். அவன் உட்காந்து சயின்ஸ் ஆர்டிகல்ஸ்லாம் ஜென்ரலா உட்காந்து ஒரு சயின்ஸ் ஜேர்னலிஸ்ட் உட்காந்து எழுதிட்டு இருக்க மாட்டாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கார்டியன்ல இருந்து வரும்,
அந்த ஃபாரின் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குல்ல அங்கெல்லாம் வரும், அந்த ரிப்போர்ட் அப்படியே எடுத்து போட்டுருவாங்க. இதை என்ன கேட்டால் இவங்களுக்கு கொடுக்குறது யாருன்னா இவங்க தான் கொடுப்பாங்க. யார் கொடுக்குறாங்க தெரியுமா? ஹிந்துக்கெல்லாம் யார் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க தெரியுமா? யார்? பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியாவில் இருக்கிற பிஐபி. அதனால தான் பிஐபி வெப்சைட்ல நீங்க டைரக்டா போனீங்கன்னாவே இங்க இருக்கிற இஷ்யூஸ் மெஜாரிட்டி இஷ்யூஸ் அந்த வெப்சைட்ல இருக்கும். பிஐபி பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ. நெட்ல போய் பிஐபின்னு போட்டீங்கன்னா பிஐபில எல்லா இன்ஃபர்மேஷன் வரும். எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க ஹிந்து தான் கொடுக்குறாங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான் கொடுக்குறாங்க. அப்படி கிடையாது. எல்லாமே உங்களுக்கு பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோலாம் வந்துடும். அங்க இருந்து இருக்கிற இஷ்யூவும் இவங்க என்ன பண்ணுவாங்க, எடிட்டோரியல்ஸ் இவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எடிட்டோரியல்ஸ், லோக்கல் நியூஸ், ஒன்னு ரெண்டு இந்த ஸ்டிங் ஆபரேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இவங்களே ஏதாவது ஸ்டிங் ஆபரேஷன் நடத்துறது, இவங்க இன்டர்வியூ நடத்துறது, எல்லாத்தையும் கலந்து. ஏன்னா அப்பதான் அவங்களால பிசினஸ் பண்ண முடியும். தே ஹேவ் டு டு பிசினஸ் நோ ஃபைனலி. ஸோ அதுவும் கொஞ்சம் அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலா இண்டிபெண்டா சில ஆர்டிகல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. So any paper will contain information from Press Information Bureau. Press Information Bureau என்ன centralized information network மாதிரி அது உங்களுக்கு. அது வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். கவர்மெண்ட் பத்தி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துரும். கவர்மெண்ட் பத்தி லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஹேப்பனிங்ஸ் எல்லாமே பிஐபியில் வரும். அங்கிருந்து எடுத்து பண்ணுவாங்க. ஸோ நீங்க விசிட் பண்றதுனா இந்த மாதிரி வெப்சைட்ஸையும் விசிட் பண்ணலாம், இல்ல பேப்பரையும் படிக்கலாம், இல்ல யூ கேன் டைரக்ட்லி கோ டு பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ. அங்க இருந்து நீங்க எடுத்துக்கலாம். இல்ல கார்டியன் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் பேப்பர்ஸ் இருக்குல்ல, கார்டியன், பிபிசி, அவங்க கிட்ட வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ எவ்ரிவேர் இன்டர்நேஷனல் நியூஸ்ல என்ன கேட்டா நீங்க கார்டியன், பிபிசி எல்லாம் பாக்குறது கூட நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து they will give you more authentic data. அவங்க வந்து they will give you more data in their own style. நம்ம ஊர்ல எப்படின்னா நம்ம ஓன் இன்டர்பிரேஷன் எழுதிருப்பாங்க. இவங்க என்ன அதை பத்தி நினைக்கிறாங்க அதுதான் முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. உண்மையான கண்டென்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் நீங்க அவங்களோட ஒரிஜினல் வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு now everything is at a fingertip, so you can do that. So that's that. So the e-cigarettes ஓட விஷயம் பாத்துக்கோங்க. So e-cigarettes is having a controversy. They are saying that it is as risky as நார்மல் சிகரெட் அப்படின்ற மாதிரி ஒரு வந்துச்சு. அப்போ இ சிகரெட் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டவுட்டும் வருது. அதுக்கு இன்னொன்னு ஒன்று சொல்றாங்க, நிக்கோட்டின் பேட்ச்னு ஒன்று சொல்றாங்க. நிக்கோட்டின் பேட்ச் அப்படின்னா ஸ்கின் மேல ஒரு பேட்ச் மாதிரி போட்டுருவாங்க. இந்த பேண்டேஜ்லாம் போடுறாங்கல்ல, இந்த பேண்டேஜ்லாம் போடுறாங்க, அந்த சின்ன பேட்ச், அங்க இருந்து ஸ்கின் அதை அப்சார்ப் பண்ணிக்கும் நிக்கோட்டின். அது ஒரு மெத்தட், நிக்கோட்டின் பேட்ச். நிக்கோட்டின் கம் இருக்கு, நிக்கோட்டின் பேட்ச் இருக்கு, அண்ட் e-cigarettes. All these are alternates for smoking. இதெல்லாம் எப்படின்னா பர்பச்சுவலா பண்றது கிடையாது. பர்பச்சுவல்னா கண்டினியூஸா நிக்கோட்டின் வேணும் அப்படின்றது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மைண்டை கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் இந்த ஸ்டெபிலைசேஷன், அடிக்ஷனை கம்மி பண்றதுக்கு all these are done by the rehabilitation centers. Rehabilitation centersல வந்து கொஞ்சம் ரிகரஸா பண்ணுவாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அடிக்ட்ஸ் இருக்காங்கல்ல, லைக் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அடிக்ட்ஸ் இருக்காங்க, அவங்களால அதை விட்டு வெளியிலே வர முடியல அப்படின்றவங்க, அவங்கள மாதிரி பீப்புளுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்ல ரொம்ப ரிகரஸான மெத்தட்ஸ் தான் பண்ணுவாங்க. அவங்கள தனியா வச்சு அவங்களுக்கு ஒரு ஃபுட் மெக்கானிசம் கொடுத்து அவங்கள சுத்தமா இதெல்லாம் டிப்ரைவ் பண்ணி அப்படிலாம் பண்ணுவாங்க. பட் நார்மல் பீப்புள் சும்மா ஒரு 4 சிகரெட் 5 சிகரெட் பிடிக்கிறவங்க அதை விட்டு வெளியில வரணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி மெக்கானிசம்ஸ் இருக்கு. ஓகே, லைக் ஒரு பாக்கெட்டா சிகரெட் பிடிச்சாதான் கேன்சர் வருமா? பாக்கெட்டா சிகரெட் பிடிச்சாதான் கேன்சர் வருமா? அது அடுத்து வரும். பாசிவ் ஸ்மோக்கிங் வரும். ஏன்னா பாசிவ் ஸ்மோக்கிங் இஸ் a big problem in India. பாசிவ் ஸ்மோக்கிங் itself is a big problem in India. நோ ஸ்மோக்கிங் ஜோன்லாம் போட்டு கூட, ஸ்மோக் ஃப்ரீ ஜோன் எல்லாம் போட்டு கூட நம்ம ஊர்ல எல்லா ரோட்ல இருந்து பிடிக்கிறவங்க பிடிச்சிருந்தா இருக்காங்க. அது நம்மளோட கல்ச்சர், நம்மளோட வே ஆஃப் சோஷியல் சிஸ்டம். அந்த சோஷியல் சிஸ்டத்தை உடச்சி வரணும்னா அதுவும் பீப்புளாக தான் பண்ணணும். மோர் நம்பர் ஆஃப் நான் ஸ்மோக்கர்ஸ் இருந்தாங்கன்னா ஸ்மோக்கர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இட் ஜெனரலி கோஸ் லைக் தட். மெஜாரிட்டியோட டாமினன்ஸ் எப்பவுமே ஒரு சொசைட்டியில் இருக்கும். ஓகே, வாட் அபவுட் திஸ்? ஒரு 1-2 பிடிச்சாவே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல நிறைய பிடிச்சாதான் வருமா? கம்மியா பிடிச்சாவே வரும். சோ பிரைமரிலி இதுல 2-3 விஷயம் இருக்கு. ஜெனடிக்ஸ் ஒன்னு இருக்கு. சில பேருக்கு என்னன்னா அவங்களோட ஜீன் வந்து இட் மை பி சோ ஃபேவரபிள், டக்குன்னு 1 or 2 years of exposure to these things, radiations even can trigger a cancer formation. Some people இருக்காங்க 25 வருஷம் 30 வருஷம் பிடிச்சிட்டு கூட அதுக்கப்புறமா கூட வராம போறதா இருக்கு. So there is a chance. அதனால தான் அந்த இதுல காட்டுவாங்க, நாக்கோ இல்ல, இந்த டொபாக்கோ கண்ட்ரோல் போர்டு இருக்காங்கல்ல, அவங்க அந்த இது ஆட் காட்டுவாங்க தெரியுமா? குட்கா முகேஷ் ஒருத்தர் காட்டுவாங்க பாத்துறீங்களா? குட்கா முகேஷ் என்ன சொல்றாரு அவரு, 1 வருஷம் தான் குட்கா தின்னன், அதுக்குள்ளேயே எனக்கு கேன்சர் வந்துச்சுன்னு. இட் இஸ் ரியல் டைம், இஸ் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். 1 இயர்லயே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. It can even be there within 1 year, or even it can go to a very longer period. It is all dependent on the individual. We cannot say. அவங்களோட நியூட்ரிஷன் மெத்தட் எல்லாமே இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அவங்க எடுத்துக்கிறது அதெல்லாம் பத்தி we will see about antioxidants now.
That is also there. And one more thing with reference to this, which is more injurious, whether smoking a tobacco or oral chewing of tobacco. இது ரெண்டுத்துல எது more risky? Both are equally risky. To be very frank, both are equally risky. ஏன் அப்படின்னா chew பண்ணும்போது you are only salivating it. Salivating னா hydrolyze தான் பண்றீங்க. Hydrolyze னா தண்ணியோட கலந்து விடுற மாதிரி தான். எச்சிலோட அப்ப அதோட ரியாக்ஷனோட ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். அதுல என்னென்ன கெமிக்கல் ரிலீஸ் ஆகுதோ அது வேற மாதிரி இருக்கும். whereas when people smoke பண்ணும்போது என்ன ஆகுது, அதை பத்த வைக்கிறீங்க. ஒரு கெமிக்கலே ஆக்ஷன் ஆஃப் ஹீட் அப்போ ப்ரொடியூஸ் ஆகிற கெமிக்கல்ஸ் வேற இருக்கு. இதே ஆக்ஷன் ஆஃப் வாட்டர் வந்து வேற மாதிரியான கெமிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. we don't know ஓரல் இன்டேக் அப்போ இத்தனை கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகலன்னு சொல்றாங்க. பட் ஆனா ஓவராலா பார்த்தா அவங்களோட சசப்டபிலிட்டி எலிமெண்ட்ன்றது இருக்கு. 1 year அப்படின்னும் போது கூட சசப்டபிலிட்டி எலிமெண்ட் இருக்கு. அண்ட் டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, ஃபார் எக்ஸாம்பிள் ஓரல்னும் போது இந்த ஏரியாவில் மட்டும் தான் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓரல் அப்படின்னும் போது. வேற ஸ்மோக்கிங் வந்து இட் ஹாஸ் மோர் சான்ஸ் ஆஃப் lung cancer. இந்த ஏரியாவோட exposure will be more to that area, lung. So lung problems will be the big problem. இன்னொரு ஒரு ப்ராப்ளம் வருது ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து, not only lung cancers, இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம் இருக்கு. யாருக்கு தெரியுமா? லங்ல ஒரு இன்ஃபெக்ஷன் ஒன்று இருக்கு, லங் டிசீஸ் ஒன்று இருக்கு. என்னன்னா இந்த லங்கோட எலாஸ்டிசிட்டியை லூஸ் பண்ணிடும். அவங்க ஒரு ஃபைப்ரோசிஸா? ஆர் யூ ஷூர்? ஓகே. ஸோ அந்த அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் என்ன ஆயிடும்னா, ஒரு 25-30 இயர்ஸ் ஸ்மோக் பண்ணி அவங்களுக்கு வந்து கேன்சரே வரலன்னா கூட என்ன ஆயிடும்னா, தேர் லங் will lose its elasticity. அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஆல்வியோலார் சாக்ஸ் சொல்றோம்ல, lungs are ending in alveolar sacs, அதோட elasticity போய் அவங்களால வந்து ஓனா பிரீத் பண்ண முடியாது. they will be put on இந்த இது சொல்றாங்கல்ல வென்டிலேட்டர்ஸ்ல போட்டு அப்படிதான் they will be smoking. ஒரு அவங்களோட லங் வந்து will not be able to do the job. அந்த ஒரு நேச்சர் வரும். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளமே இருக்கு. ஒன்று லங் கேன்சர் அண்ட் திஸ் சான்ஸ். போத் தீஸ் திங்ஸ் ஆர் ப்ராப்ளம் ஆஃப் ஸ்மோக்கர்ஸ். ஆல்ரைட், ஓகே. ஸோ primarily after this, coming back out of that smoking element, the antioxidants எதுக்கு எடுத்து சொல்றாங்க? ஓகே, வாட் இஸ் how நம்ம உடம்புல நடக்கிற ரியாக்ஷன் இருக்குல்ல, அதை எப்படி ப்ராடா கிளாசிஃபை பண்ணுவீங்க? நம்ம உடம்புல நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு என்ன ப்ராசஸ் சொல்லுவீங்க ப்ராடா? கெமிஸ்ட்ரியில என்ன ப்ராசஸ் சொல்லுவீங்க? அதை பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட், சாப்பிடுறோம் ஃபுட் பிரேக் டவுன் நடக்குது. வாட் இஸ் இட் கால்ட் அஸ்? அனபாலிசம், கேட்டபாலிசம், அது ஒரு கிளாசிஃபிகேஷன். கெமிஸ்ட்ரியில அது அனபாலிசம் கேட்டபாலிசம் கிடையாது. பயாலஜில தான் அனபாலிசம் கேட்டபாலிசம். அனபாலிசம் அப்படின்னா, கேட்டபாலிசம்னா உடையிறது, ஃபுட் எல்லாம் உடைச்சு சலவையோட சேர்த்து அடுத்த ஸ்டேஜ் டைஜஸ்டிவ் என்சைம் ஆகி அதுல இருந்து எனர்ஜி கெயின் பண்றது கேட்டபாலிசம். அனபாலிசம்னா திருப்பி நம்ம உடம்புல வந்து புரோட்டீன், புரத சேர்க்கை இதெல்லாம் நடக்கிறதுலாம் வந்து அனபாலிசம். பில்டிங் அப் ஆஃப் சிந்தசிஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸ், அதெல்லாம் வந்து அனபாலிசம். இது வந்து பயாலஜிக்கலி ஸ்பீக்கிங். கெமிக்கலி ஸ்பீக்கிங், கெமிஸ்ட்ரியில ரெண்டு ரியாக்ஷன் சொல்லுவோமே, ஆக்சிடேஷன், ரிடக்ஷன். கரெக்ட். ஒன்னு வந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இன்னொன்னு வந்து லாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வச்சு பேசுவோம். ஒன்னு வந்து ஹைட்ரஜன் வந்து அடிஷன், இன்னொன்னு வந்து ரிமூவல் அப்படின்னு சொல்லுவோம். primarily this reactions are called as redox reaction, reduction, oxidation. So எந்த ஒரு ரியாக்ஷனுமே, any reaction, totally all the chemical reactions எடுத்துக்கிட்டீங்கன்னா you can call them either as reduction or oxidation, right? So any food digestion அப்படின்றது it's nothing but a chemical reaction. Chemical reaction நம்மோது அந்த chemical reaction will result in what? I'll give you notes, don't worry about it. It will be chemically பாத்தீங்கன்னா அது ஒரு either it will be a reduction reaction or a oxidation reaction. So நம்ம ஃபுட்ல இருந்து நம்ம எனர்ஜி கெயின் பண்ணனும் அப்படினாவே an oxidation reaction will be taking place in the body, right? 50% at least of the reactions will be, probability wise speaking, it will be oxidation reactions. ஏன்னா oxidation reduction ரெண்டு தான் இருக்கு. So majority of the chemical reaction ஒன்னு வந்து oxidation இருக்கணும், இல்லனா reduction இருக்கும். At least 50% oxidation reactions இருக்கும். அப்போ whenever there is an oxidation reaction, right, there will be something called as free radicals that will be created. ஏன் அப்படினா ஒரு oxidation reactionல ஒரு கெமிக்கல் வந்து ஒரு ஃப்ரீ ராடிக்கலா இருக்கும். ஃப்ரீ ராடிக்கல் தானே நீங்க பார்த்திருப்பீங்க. சால்ட் இருக்குல்ல, NaCl, சோடியம் குளோரைட், தசாவதாரம் படத்துல இருக்கும். NaCl யாருக்குமே தெரியாத மாதிரி பேசியிருப்பாங்க.
தசவதாரம் NaCl ஆக்சுவலி அவர் அப்பதான் பார்க்கறாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ NaCl யாருக்குமே தெரியாது, அங்கிருந்து அது அமெரிக்கால ஒரு சயின்டிஸ்டே வந்துருவாங்க, ரைட்? ஸோ சோடியம் குளோரைட், ஸோ Na பிளஸ் அண்ட் Cl மைனஸ் சொல்றோம். Na பிளஸ் இஸ் வாட்? அது என்ன ரேடிக்கல்னு சொல்லுவாங்க? ஒன்னு வந்து பேசிக் ரேடிக்கல், இன்னொன்னு வந்து ஆசிட் ரேடிக்கல்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட். ஸோ பிரைமரிலி பாத்தீங்கன்னா all these radicals இப்போ அது கிரியேட் ஆகும்போது இதுதான் வந்து we call it as a free radical. ஸோ ஒரு as a result of an oxidation reaction ஏதாவது ஒரு free radical ஒன்று கிரியேட் ஆகும். What is a free radical? Nothing but it is capable of reacting again. அதுதான், அது ஒரு ஸ்டெபிலைஸ்டா ஒரு கெமிக்கல் ஃபார்ம்ல இருக்காது. It will be in a form now ready to react again. கரெக்ட்? இது எப்படின்னா லைக் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கோம். கரெக்ட்? இப்போ ஒருத்தருக்கு ஒரு அப்பாவோ இல்லை ஒரு அம்மாவோ இல்லை அப்படின்னா தேர் ஃப்ரீ, அவங்க தனி, அவங்களுக்கு வந்து அந்த குடும்பம் அப்படின்றது கிடையாது. ஸோ ஒருத்தங்க குடும்பம் இல்லை அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா இட் பிகம்ஸ் அகைன் அ ஃபேமிலி. ஒரு ஃபேமிலின்னு கிரியேட் ஆகணும், இட் பிகம்ஸ் இனர்ட். அந்த ஃபேமிலி சிஸ்டத்துக்குள்ள இன்னொருத்தவங்களால உள்ள என்டர் ஆக முடியாது. இப்போ ஃப்ரீயா இருக்கிறவங்க தே கேன் ஃபார்ம் another ஃபேமிலி சிஸ்டம். கரெக்ட்? ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்றது இட் கேன் அகைன் கோ அண்ட் ரியாக்ட். இப்போ நம்ம உடம்புல இருக்கிற எல்லா இதுவுமே ஸ்ட்ரக்சர்ஸ், பாடியில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரக்சர்ஸ், இப்போ ஸ்டமக்ல இருக்கிற எந்த ஒரு லைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் தான். அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஆல் ஆர் கெமிக்கல்ஸ். இப்போ நம்ம ஸ்டமக்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே மியூக்கஸ் மெம்பரேன்னு சொல்லுவோம். ஸ்டமக் உள்ள அந்த மியூக்கஸ் மெம்பரேன் என்ன பண்ணலாம், ஒன்னத்தோட ஒன்று ரியாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லையா ஒரு செல் எடுத்துக்கோங்க, செல்லோட பேசிக் செல் வால் எப்படி இருக்கு, ஒரு செல்லோட செல் வால் எப்படி இருக்கு, இது செல், ரைட்? This cell wall is made up of what? இதான் cell wall னு வெச்சுக்கோங்க, or plasma membrane. It is made up of என்ன சொன்னீங்க? வேற என்ன சொன்னீங்க? chitin என்னது? Spell it out. chitin வந்து இது chitins are made up of இது primarily what is it? Only with reference to exoskeleton இருக்குல்ல, இப்போ ஆர்த்ரோபோட்லாம் இருக்கும், இன்செக்ட்லாம் இருக்கும், இன்செக்ட்ல எல்லாம் வந்து exoskeleton will be made up of chitin. Chitin is a type of protein, but that is not everywhere. Generally வந்து lipids and proteins அந்த plasma membrane ல இருக்கும். இதே பாத்தீங்கன்னா plant cell ல பாத்தீங்கன்னா cellulose, it will be made up of cellulose. அது வந்து ஒரு starchy material, starch மாதிரி. But generally lipid and proteinous தான் cell wall. Cell wall ஓட importance ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்க போனீங்கனாலும். Why cell wall is so important? Any idea? Foreign body உள்ள விடாது. ஓகே, தென் நெக்ஸ்ட் நீங்க எதை சொன்னீங்க? லிக்விட். லிக்விட்னா என்ன லிக்விட்? இல்ல இது சைட்டோபிளாசம். This is the cytoplasmic area. This is the cytoplasmic area and this is the nucleus. Okay, but what is the point about this? In the cell wall is very very important. ஏன்னா இன்னும் கூட அது ரிசர்ச் லெவல்ல தான் இருக்கு. செல் வாலோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் ஒரு பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும் தெரியாது. இப்போ கூட பாத்தீங்கன்னா they are having one prominent model. இந்த மாடல் பத்தி நான் எழுதி வச்சுக்கோங்க, எங்கயாவது உங்க சயின்ஸ்ல எங்கயாவது கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜெனரலி இங்க கேட்க மாட்டாங்க, எங்க கேட்பாங்கன்னா உங்களை டிஎன்பிசி குரூப் 1ல கேட்பாங்க, வாட் இஸ் திஸ் மாடல் நேம்னு மட்டும் கேட்பாங்க. அப்ப கூட உங்க மாடல் பத்தி ஃபுல்லா கேட்க மாட்டாங்க. பட் சயின்டிஃபிக்கா ஏதாவது ஒரு அனாலிசிஸ்ல கேட்கலாம், ஒரு டிபிக்கல் சயின்டிஃபிக் கொஸ்டின் எங்கயாவது பாத்தீங்கன்னா கேட்கலாம். சிங்கர் அண்ட் நிக்கல்சன் மாடல், சிங்கர் அண்ட் நிக்கல்சன் மாடல், சிங்கர் SINGER சிங்கர் அண்ட் நிக்கல்சன் NICHOLSON, சிங்கர் அண்ட் நிக்கல்சன் மாடல் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன். இதுதான் இன்னைக்கு வரலாம் வேர்ல்ட் ஓவர்ல அக்செப்ட் பண்ணப்பட்ட மாடல். why cell wall is important அப்படினா plasma membrane is important அப்படினு பாத்தீங்கன்னா, see today you want to make any medicine, ஒரு மெடிசன் ட்ரக் செய்றீங்க, you want to make a drug. எப்படி ஒரு ட்ரக் கொடுக்குறீங்க நீங்க ஜெனரலா? how do you administer a drug? through either through a tablet or through a injection. so naturally இப்போ வந்து நமக்கு தலையில வலி இருக்கு, நம்ம என்ன பண்றோம்? ஒரு மாத்திரை தான் போடுறோம். நம்ம என்ன தலையில போய் இந்த இடத்துல தான் மாத்திரை இறக்குறோமா? கிடையாது. இங்கே இறக்குறோம், ஆட்டோமேட்டிக்கா டைஜஸ்டிவ் சிஸ்டம் மூலமா கரெக்டா போயிட்டாங்க, அது ஒர்க் காமிக்குது. அப்ப அதுக்கு நடுவுல என்னெல்லாம் நடக்குது? there is an absorption process, there is a transportation process. அந்த ட்ரக் அந்த இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. டிரான்ஸ்போர்ட் ஆகணும்னா எந்த வழியா ட்ரக் டிரான்ஸ்போர்ட் ஆகணும்? பிளட் வெசல்ஸ். அது மட்டும் இல்லாம அந்த செல்லுல போய் ரீச் ஆகணும் அப்படின்னா அந்த செல்லுள்ள பெனிட்ரேட் ஆகணும். அப்ப அந்த செல்லோட ஸ்ட்ரக்சர் தெரியணுமா இல்லையா?
அந்த செல்லோட வால் இருக்குல்ல, அந்த வால் வழியா தானே பெனிட்ரேட் ஆகணும். செலக்டிவ் பெர்மியபிலிட்டி, அந்த வால் வந்து எல்லாத்தையுமே உள்ள பெர்மியபிள் ஆகிடாது, செலக்டிவ் பெர்மியபிலிட்டி இருக்கும். ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு செல் ஸ்ட்ரக்சர்ஸும் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஜென்ரலி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செல்லை பற்றி படிக்கும் போதும் முதல்ல ஒன்று படிப்பீங்க, அந்த செல்லோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த செல்லோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்ன்றத பற்றி மெயினாக படிப்பீங்க. ஒரு செல்லோட ஃபுல் டீடைல், ஒரு அனிமல் செல்லோ ஒரு பிளான்ட் செல்லோ எந்த ஒரு செல் படிக்கிறதுனாலும் அந்த செல்லோட ஸ்ட்ரக்சர் படிச்சுட்டு தான் உள்ள போவீங்க. அந்த செல் வால் எப்படி இருக்கும் அப்படின்றத படிச்சுட்டு தான் உள்ள போவீங்க. ரைட்? ஸோ primarily that structure is so important to understand how the transport of things takes place in and out. இது வழியா இங்க இருக்க ஒரு செல்லு, இங்க ஒரு வெயின் இருக்கு, இது ஒரு வெயின், இந்த வெயின்ல வந்து blood போயிட்டு இருக்கு, இந்த bloodல தான் வந்து நீங்க கொடுக்குற மெடிசன் இருக்கு. இந்த செல்லுக்குள்ள போனது இந்த செல்லுக்குள்ள போக கூடாது. அப்ப இந்த செல்லோட வாலோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுனா தான் இந்த இடத்துல மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இந்த செல் தான் இன்ஃபெக்டட் செல், அப்ப இந்த செல்லை மட்டும் தான் ட்ரீட் பண்ணணும். இந்த செல் இன்ஃபெக்டட் செல் கிடையாது, பக்கத்து செல், இதை நீங்க ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தென் வாட் யூ டு? இதுக்கு மட்டும் போடணும். அப்ப இந்த செல் வாலோட ஸ்ட்ரக்சர் தெரியணுமா இல்லையா? இந்த செல் வால் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சதா அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ண முடியும்? யூ கேன் give the chemicals. So that is why cell wall structures are very very important. அது ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு நல்ல மாடல்னா சிங்கர் அண்ட் நிக்கல்சன் மாடல் தான். ஸோ அதனால தான் இன்னைக்கு ஓரளவுக்கு they are able to achieve some development in pharmacology. நிறைய மாடல்ஸ் இருக்கு, but this is one of the most widely accepted model. பட் உங்களோட 11th 12th புக்ல சிங்கர் அண்ட் நிக்கல்சன் மாடல் இருக்கு. 12th லெவல் சிபிஎஸ்சி புக்ஸ்ல சிங்கர் அண்ட் நிக்கல்சன் மாடல் இருக்கு. சிங்கர் அண்ட் நிக்கல்சன் மாடல் ரொம்ப கஷ்டமான மாடல் அப்படிலாம் ஒன்று கிடையாது. இருக்கு, சிம்பிளான மாடல் கொடுத்துருவாங்க. அதோட ரொம்ப டீப் கெமிஸ்ட்ரிலாம் நமக்கு தேவையில்லை. you just know about the basic thing. Okay, so when you are talking about antioxidants பத்தி பேசும்போது இப்போ இந்த செல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் என்ன பண்ணிடும், இந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ் போய் அந்த செல்லோட ரியாக்ட் பண்ணும், அந்த செல் வேற ஒரு செல்லோட போயிட்டு ரியாக்ட் பண்ணும். ரைட்? இட் கிரியேட்ஸ் a chain reaction. அப்ப என்ன ஆயிடும்னா ஃபைனலி இட் கேன் காஸ், இப்போ இந்த செல் வாலை பிரேக் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, இங்க ரியாக்ட் பண்ணுது, அப்ப இந்த இடம் பிரேக் ஆயிடுது, இங்க போய் திருப்பி ரியாக்ட் பண்ணுது, இங்க கிரியேட் ஆகுது, this wall will break, இங்க போய் ரியாக்ட் ஆகுது, this place will break again. So finally the cell will get broken, deteriorated. நேரா போயிட்டு இந்த போயிட்டு உள்ள இருக்கிற அந்த நியூக்ளியர் மெம்பரேனோட ரியாக்ட் பண்ணுது வச்சுக்கோங்க, again a problem. if in case உள்ள இருக்கிற DNA ஸ்ட்ரக்சரோட போய் ரியாக்ட் பண்ணுது, இது எல்லாமே ஒரு ரியாக்ஷன், அதுல கிரியேட் ஆகிற கெமிக்கல்ஸ் இன்னொரு ரியாக்ஷன் போய் பண்ணணும். இது மாதிரி நம்ம இதுல பார்ப்போம், ஓசோன் டிப்ளீஷன்ல பார்ப்போம்ல. ஓசோன் என்ன பண்ணும், இந்த CFC குளோரோஃப்ளூரோ கார்பன் மேல போயிட்டு O3 வந்து என்ன கன்வெர்ட் ஆகும், O2 and ClO ன்னு சொல்லிட்டு கன்வெர்ட் ஆகிடும் இல்ல. அப்போ அது வந்து திருப்பியும் போய் ரியாக்ட் பண்ணி இந்த ஓசோனையே என்ன பண்ணிடும், வாட்டர் வச்சிடும். அந்த மாதிரியான செயின் ரியாக்ஷன் தான் எனி ஃப்ரீ ரேடிக்கல் வில் கிரியேட். இதனால என்ன ஆகும்னா செல் டேமேஜ் அதிகமாகும். ஜெனரலி ஏஜிங் அப்படின்னாவே என்ன, செல்லோட ப்ரொடக்ஷன் ரேட் கம்மியாகும் அண்ட் செல்லோட டெத் ரேட் அதிகமாகும். ஸோ ஒன்ஸ் த சைல்ட் இஸ் born, ஒரு இண்டிவிஜுவல் born ஆன உடனே வந்து ஆல் தீஸ் ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ். கரெக்ட்? ஸ்லோவா வந்து செல் ப்ரொடக்ஷன் ரேட் கம்மியாயிட்டே வரும், சாரி செல் ப்ரொடக்ஷன் ரேட் வில் ரெடியூஸ் அண்ட் செல் டெத் ரேட் வந்து அதிகமாயிட்டே போகும். பட் அது மட்டும் இல்லாம கூட வந்து எனி ஆக்சிடேஷன் ப்ராசஸ் அதிகமா பண்ணும்போது இதுவும் நடக்கும் சைமல்டேனியஸா. ஓகே, செல் டெத்தோட ரேட் அதிகமாகும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோட ஜாப் என்னன்னா செல் டெத் ரேட்டை வந்து கம்மி பண்றது தான், ஆக்சிடேஷன் ரியாக்ஷனோட ஸ்பீடை வந்து கம்மி பண்றது தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோட ஜாப். ஐ வில் கிவ் யூ சம் பாயிண்ட்ஸ், மேக் a note of it. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபுட்ல ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். லேட்டஸ்ட் ஃபுட் நிறைய மக்கள் இப்போ திடீர்னு அதை போட்டு சாப்பிட்ற ஃபுட் ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். கிரீன் டீ. அப்படியே இப்போ எங்க போனா ஆக்சுவலி அந்த சினி இண்டஸ்ட்ரியில வந்து லைக் ஐ யூஸ் டு see this people என்ன பண்றாங்க, ஒரு சைடுல சிகரெட் வச்சுக்கிறாங்க, இன்னொரு சைடுல கிரீன் டீ வச்சுக்கிறாங்க. ப்ளோ ஹாட் ப்ளோ கோல்ட் என்ன சொல்றாங்க, இதை வந்து இது சரி பண்ணுமா, அது அங்க யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல, இது வந்து இது பிடிக்கிறது இது சரி பண்ணும். அது வேணும்னா அங்க வந்து தேனெல்லாம் கலந்து குடிக்கிறாங்க, அது ஹனி தான், அதாவது சக்கரை போட்டா கூட உடம்பு கெட்டதா, தேன்லாம் போட்டுக்கிறாங்க. பட் ஆனால் ஒரு சைடுல சிகரெட் வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால ப்ளோ ஹாட் ப்ளோ கோல்டு நம்ம சொசைட்டியில் நிறைய நடக்குது. பட் அட்லீஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா அவங்க வந்து சிகரெட் பிடிக்கிறதுக்கு அவங்களால நிறுத்த முடியல, அவங்களால பாவம். பட் அட்லீஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க, கிரீன் டீயோட ஒரு சைட்ல குடிக்கிறாங்க. அதோட அது பின்னாடி ஒரு பிசினஸ் இருக்கு, கிரீன் டீ பின்னாடி ஒரு பிசினஸ் இருக்கு. கிரீன் டீ உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி ஒரு எக்கச்சக்கமா ஒரு பிசினஸ் பண்ணி விட்டாங்க. பட் இட்ஸ் ஒன் வே குட், ஏன்னா உங்களுக்கு கேலரி கிடையாது. இப்போ நீங்க நிறைய கிரீன் டீ குடிச்சீங்கன்னா உங்களுக்கு வெயிட் போடாது, அதனால நீங்க குடிக்கலாம். அதனால ரெண்டாவது அதில் கெட்டது வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஒரு இலை தான் அது.
அதனால கெட்டது இயற்கையான ஒரு இலை அது, அதனால கெட்டது வர்றதுக்கு டெஃபினட்டா வாய்ப்பு இல்லை. ஒரு கீரையில கிடைக்கிற பெனிஃபிட் ஏதாவது கிடைக்கிற மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ கிரீன் டீ இஸ் ஆல்வேஸ் வெரி குட் ஆல்டர்னேட் ஃபார் திஸ். இட் கேன் ஆல்சோ ரெடியூஸ் யுவர் டீ காஃபிஸ், அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் டீ காஃபியும் கம்மி பண்ணுவது. ஸோ ஓவரால் பீரியட் பார்த்தா கிரீன் டீ இஸ் a good form. Okay, anyway, an antioxidant is a molecule. An antioxidant is a molecule. இது வந்து ப்ரிலிம்ஸ்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பத்தி 2 கேள்வி கேட்டிருக்காங்க. there is 2 years கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 5 yearsல 2 क्वेश्चन கேட்டிருக்காங்க ப்ரிலிம்ஸ்ல. An antioxidant is a molecule capable of inhibiting the oxidation of other molecules. An antioxidant is a molecule capable of inhibiting inhibiting the oxidation of other molecules. Oxidation is a chemical reaction that transfers. Oxidation is a chemical reaction that transfers electrons or hydrogen from a substance to an oxidizing agent. Is a chemical reaction that transfers electrons or hydrogen from a substance to an oxidizing agent. Oxidation reactions, next point, oxidation reactions can produce free radicals. இதுதான் எக்ஸாம்ல கேட்டாங்க, ஒரு வாட்டி கேட்டாங்க, what does these do? free radicals என்ன பண்ணும்? ப்ரொடக்ஷனை நியூட்ரலைஸ் பண்ணும். produced free radicals நியூட்ரலைஸ் பண்ணும். அதுதான் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. so oxidation reactions can produce free radicals. so எக்ஸாம்ல வந்து மெயின்ஸ்ல வந்து ஒரு ஆக்சிடேஷன் ஆன்டிஆக்சிடென்ட் பத்தி கேக்குறாங்க அப்படினா ஃப்ரீ ராடிக்கலை பத்தி நீங்க மெயினா மென்ஷன் பண்ணணும். அண்ட் ஃப்ரீ ராடிக்கலோட எஃபெக்ட் உடம்புல எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்க என்ன பண்ணணும்? மென்ஷன் பண்ணணும். அதோட ஃப்ரீ ராடிக்கல்ஸ் கம்முன்னு விட்டா உடம்புல என்ன ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி அப்புறம் ஆன்டி ஆக்சிடேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்டெப் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்குன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் கேன் ப்ரொடியூஸ் ஃப்ரீ ராடிக்கல்ஸ். These free radicals can start a chain reaction. எல்லாமே பாயிண்ட் எழுதிவோம், right? Write it as points. These free radicals can start a chain reaction, which when occurs in cells can cause damage or death to the cell. Which these radicals can start chain reaction, which when occurs in cells, cells, right, can cause damage or death to the cell. Can cause damage or death to the cell. Antioxidants, next point, antioxidants terminate these chain reactions. Antioxidants terminate these chain reactions by removing. Antioxidants terminate these chain reactions by removing free radicals and by inhibiting other oxidation reactions, and by inhibiting oxidation reactions, which they do by being oxidized themselves, which they do by being oxidized themselves. So இன்னொன்னு கேட்பாங்க, in case what is the fate of an antioxidant in a chemical reaction அப்படின்னு கேட்டாங்கன்னா, okay, they get oxidized themselves. புரியுதா? லைக் ஒரு ஆக்சிடைசிங் ரியாக்ஷன்ல ஃப்ரீ ராடிக்கல்ஸை வந்து எப்படி அவங்க
அத ஃப்ரீ ராடிக்கல்ஸ் வந்து கம்மி பண்றது எப்படி அப்படின்னு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ல ஃப்ரீ ராடிக்கல் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஃப்ரீ ராடிக்கல் எப்படி வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கம்மி பண்ணோம் அப்படின்னா அது போல அந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸ் என்ன ஆயிடும், ரியாக்ட் ஆயிடும். ரியாக்ட் ஆகும்போது they themselves get oxidized. புரியுதுல? So what is the fate of an antioxidant in a chemical reaction? They get oxidized themselves. அதுதான் fate of them. Can you understand? வேற ஒண்ணுமே இல்லை. see இதெல்லாமே நார்மல் கெமிக்கல் ரியாக்ஷன் தான், நம்ம உடம்புல நடக்கிற நார்மல் கெமிக்கல் ரியாக்ஷன் தான். இந்த நார்மல் கெமிக்கல் ரியாக்ஷன்னால நடக்கிற அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, அதை தடுக்கிறதுக்கு நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் சாப்பிடுறோம். இதுக்கு முன்னாடி இந்த அவேர்னஸ் பத்தி நிறைய பேருக்கு நிறைய இல்ல. பட் இப்பதான் வந்து ரீசன்டா செல்லுலார் டேமேஜோட அக்யூமுலேஷன் கேன் கேன்சர் அப்படின்ற கேன்சர் அவேர்னஸ்ல ரொம்ப அதிகமா சொசைட்டில வந்திருக்கு. அண்ட் இட்ஸ் a proven thing. Cell damage, cellular damage or a high form of cellular damages can be one of the causes for starting up a cancer அப்படின்றது one of the forms. Cancer is caused by several roots. This is also one root. அது எப்படி லைஃப் ஸ்டைல் மூலமா கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா by taking lot of antioxidants. Okay. So next point is antioxidants are often reducing agents. Antioxidants are often reducing agents such as thiols, THIOLS. thiol அப்படினாவே என்ன அர்த்தம்னா any sulfur containing compound is called as thi. இந்த THI அப்படின்ற வேர்ட் வந்ததுனாவே any sulfur containing compounds னா thi அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். THIOL, thiols. OL அப்படினாவே any alcoholic group containing compound, OH group இருக்கணும். இதுக்கு வந்து there should be a sulfur group. THI அப்படினாவே any sulfur containing compounds are called as thi. All அப்படினா any alcoholic group இருக்கும், OH group இருக்கும், right? Okay, இந்த alcoholic group அப்படினும்போது எனக்கு I just get one question. விட்டமின்ஸ்ல எத்தனை டைப் இருக்கு? vitamins, நம்ம சாப்பிடுற vitamins இருக்குல்ல, what are the types of vitamins that we have? Fat soluble and water soluble. What is the main difference between a fat soluble vitamin and a water soluble vitamin? Water soluble vitamin க்கும் fat soluble vitamin க்கும் என்ன வித்தியாசம்? water soluble vitamin fat soluble vitamin வந்து ஸ்டோர் ஃபேட்ல ஸ்டோர் ஆயிடுச்சுனா அதனால yeah, good point, very good. yeah, நீங்க சொல்லிட்டீங்க, ஆன்சரே சொல்லிட்டீங்க, ஆனா அதுலயே என்ன? வாட்டர் சால்யுபிள் விட்டமின்ஸ் ஈஸிலி பாலிமரைஸ். வெரி குட். ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ் ஏன் அதுதான் அவரும் சொன்னாரு. நீங்களும் அதே தான் சொல்றீங்க, கொஞ்சம் வேற மாதிரி சொல்றீங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு மேட்டர். இல்ல ஏன் ஃபேட் சால்யுபிள் விட்டமின் நம்ம உடம்பு விட்டு போக மாட்டேங்குது ஈஸியா இல்ல? ஏன் ஃபேட் சால்யுபிள் விட்டமின் எதுல டிசால்வ் ஆகும்? alcohol தான் fat soluble vitamins will dissolve. Water soluble vitamins அப்படினாவே என்ன, they can dissolve in water, whereas fat soluble vitamins can dissolve only in alcohol. okay, நம்ம உடம்புல alcohol கிடையாது. நீங்க கேட்கலாம் உள்ள போதே அப்படின்னு கேட்கலாம், அது ரொம்ப கம்மி பேருக்கு தான் போகுது. ரெண்டாவது விஷயம், alcohol is actually a kind of an antigen நம்ம உடம்புக்கு. antigen என்ன, foreign to the body. நம்ம உடம்புல வந்து எந்த கெமிக்கல்லையுமே வந்து alcohol கிடையாது நம்ம உடம்புல. ஸோ ஆல்கஹாலை பார்த்த உடனே கிட்னியோ இல்லை லிவரோ வந்து சக்கம் ப்ராசஸ் பண்ணி வெளில ஒரு அமுப்படுறதுக்கு தான் பார்ப்போம். நம்ம உள்ள அதை தள்ளுவோம், அது நம்ம உடம்பு விட்டு வெளில தள்ளும். ஓகே ரைட். ஸோ அது வந்து எப்பவுமே அதனால தான் கிட்னி அண்ட் லிவர் வந்து ஆல்கஹாலிக்ஸ்க்கு வந்து இட் வில் பி ஓவர் ஒர்க்ட். அதிகமாக ஒர்க் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, ப்ராப்ளம் இஸ் நம்ம வந்து உள்ள ஆல்கஹால் எடுத்துக்கிறோம். ஆல்கஹால் என்ன பண்ணுதுன்னா, லைக் கிட்னி அண்ட் லிவர் வந்து தே லுக் தம் as foreign bodies. they are alien. ஏலியன்னா அது வெளிநாட்டுக்காரங்க மாதிரி. முதல்ல வீசா முடிஞ்சோடனே நாட்டை விட்டு கிளம்பி விட்டுறோம்னு பார்க்கும். அப்ப என்ன ஆயிடும், வேலை அதிகமாயிடும். இப்போ நார்மல் பீப்புளுக்கு வந்து கிட்னியோ லிவரோட ஃபங்க்ஷனோட ஒரு ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்களுக்கு கிட்னி அண்ட் லிவர் ஃபங்க்ஷன் வில் பி ஹை. அவங்களோட நார்மல் ஆக்டிவிட்டி பத்தாது. they have to be overworked, they will overwork. அது மட்டும் இல்லாம லைக் ஆல்கஹால் வந்து இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் அசிடிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கு. அசிடிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அந்த அண்ட் ஒன் மோர் திங், லிவர்ன்றது ஒரு ஒன்றும் இல்லை, நம்ம உடம்புல இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஃபில்டர் மாதிரி. அது லிவரோட கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லிவரை அந்த கட் பண்ணி அந்த கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இட் ஹேவ் லாட் ஆஃப் சீவ் டியூப்ஸ் மாதிரி இருக்கும். சீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சீவ் தெரியுமா? ஒரு அந்த ஃபில்டர் இருக்குல்ல, ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்கும்.
sieve ஒரு ஃபில்டர், SIEVE, sieve அப்படினாவே ஃபில்டர். நீங்க இதெல்லாம் படிப்பீங்க, பிளான்ட்ல படிப்பீங்கல்ல, xylemல sieve tubes, xylem phloem எல்லாம் படிப்போம். ஸோ அந்த sieve ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்கும். இந்த ஃபில்டர்ல என்ன ஆகும், போய் எதெல்லாம் வந்து உடம்புக்கு தேவையில்லையோ அந்த ஃபில்டர் வந்து என்ன பண்ணும், அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு உடம்புக்கு தேவையானதை மட்டும் அனுப்பும். இல்லைன்னா உடம்புக்கு தேவையானதை ஃபில்டர் பிடிச்சி வைக்கலாம், என்ன ஆகும், உடம்பு ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் கிரியேட் ஆகிடும். கரெக்ட். ஸோ அதனால உடம்புக்கு தேவையில்லாததெல்லாம் பிடிச்சி வைக்கும், அது இல்லை டாக்ஸிக் ஆகிடும். ஸோ அதை பிடிச்சி வைக்கும்போது கடைசியில் அந்த ஃபில்டர் இது ஆகிடும். நம்ம ஏசியில் ஃபில்டர்னா எடுத்து கிளீன் பண்ணிட்டு திருப்பி உள்ள போட்டுடலாம். உடம்புக்குள்ள ஃபில்டர் இருந்தால் எடுத்து கிளீன் பண்ணி போட முடியாது, அதுதான் பிரச்சனை. It will get primarily, liver will get tarnished primarily because it functions as a sieve. So when alcohol is consumed, it tries to separate the detoxify என்னன்னா அதுல இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளில விட போகும். எதெல்லாம் டாக்ஸிக் ஆகுதோ உடம்புக்கு எல்லாத்தையும் வெளிய விட போகும். அப்போ naturally liver will become சீக்கிரமா பழுதாயிடும். liver will, secondly kidney will also have its impact. Kidney will also, ஏன்னா கிட்னி தான் அண்ணன், சாரி liver தான் அண்ணன், கிட்னி வந்து தம்பி மாதிரி. டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் இஸ் லிவர், செகண்ட் இஸ் கிட்னி. ஸோ கிட்னி will also get malfunctioned. ஸோ அதனால தான் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ட்ரிங்க் பண்றாங்களோ ட்ரிங்கர்ஸ்க்கு வந்து பெரிய ப்ராப்ளமே வந்து they will have only in liver. ட்ரிங்கர்ஸ்க்கு மட்டும் தான் வந்து இதோட சான்சஸ் ரொம்ப அதிகம். லிவர் சிரோசிஸ் அப்படிவாங்க. லிவர் சிரோசிஸ் ட்ரிங்கிங்கோட அசோசியேட் பண்ணி கேட்பாங்க. எப்படி இந்த லங் கேன்சர்ஸை வந்து ஸ்மோக்கிங்கோட அசோசியேட் பண்ணி கேட்குறாங்களோ அதே மாதிரி ட்ரிங்கர்ஸ்க்கு வந்து ட்ரிங்கிங் ஆல்கஹால் கன்சம்ஷனுக்கு வந்து they will always liver cirrhosis. What is liver cirrhosis? SCROSIS. Sorry, cirrhosis அது, cirrhosis கிடையாது, cirrhosis. CIRRHOSIS, cirrhosis. Liver cirrhosis. Liver cirrhosis என்ன ப்ராப்ளம்னா liver cirrhosis will not stop there. ஒரு inflammation of a liver is called as liver cirrhosis. But it will not stop there. It can go to the next level, which is called as liver cancer. Liver cirrhosis or advanced form can become liver cancer. Liver cirrhosis ரெண்டு கண்டிஷன் இருக்கலாம். ஒன்னு alcohol consumption, another one is HB infection, hepatitis infection. Hepatitis infection. It is not only HB, hepatitis ன்னு சொல்றோம்ல. Hepatitis infection can be called as, can cause liver. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் வந்ததுனால, ஹெப்படைட்டிஸ் பி வந்ததுனால உடனே என்ன சொல்லுவாங்கன்னா ஜாண்டிஸ்னுவாங்க. ஜாண்டிஸ் அப்படின்னா ஜாண்டிஸ் இஸ் நாட் அட் ஆல் a disease. ஜாண்டிஸ் இஸ் எனி இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த லிவர். ஜாண்டிஸ் அப்படினாவே எனி இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த லிவர். ஹெப்படைட்டிஸ் பி will also cause inflammation of the liver. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஹெப்படைட்டிஸ் பி ஓ லிவரும், that is ஜாண்டிஸ் தான். ஜாண்டிஸ்ன்றது ஒரு நோய். It is created by hepatitis B அப்படி நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. Hepatitis B also will cause liver problem. Even hepatitis B எல்லாமே jaundice create ஆகலாம். புரியுதுல? Any infection of the, any inflammation of the liver. So liver cirrhosis is a problem for people who take this. So ரெண்டு கண்டிஷன் தான். ஒன்னு alcoholism, இன்னொன்னு வந்து hepatitis B. Liver and liver is so essential. ஏன்னா நம்மளோட everyday பாடியில வந்து which is the largest gland in our body? Which is the largest gland in our body? நம்ம உடம்புல இருக்க largest gland liver தான். liver is the largest gland in our body. நம்ம உடம்புல இருக்கிற largest gland எதுனா liver தான். Okay, so liver பழுதடைஞ்சிச்சுனா ஒண்ணுமே பண்ண முடியாது. Okay, we always have two types of hormone. What are the two systems? Exocrine systems and endocrine system. Exocrine hormones னு சொல்ல மாட்டாங்க. exocrine secretions இருக்குல்ல, any secretions from exocrine. liver ன்றது it's nothing but an exocrine system தான். இது வந்து endocrine. endocrine னா duct இருக்காது. exocrine க்கு duct இருக்கும். liverக்கு எல்லாம் duct எல்லாம் இருக்குல்ல, duct tube. liverல இருந்து tube தான வருது. the bile secretions liverல இருந்து உருவாகும். இந்த bile எது வழியா வருது? tube வழியா வந்து gall bladder அப்படிங்கற ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். பைல் எல்லாம் gall bladder ன்னு ஒரு இடத்துல தான். சோ அதுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல gall bladder க்கு? gall stones கூட நிறைய வருதுல? ஷூரா? சோ அந்த gall stone is also a big problem. So the gall bladder இருக்குல்ல, அந்த பைப், அந்த டியூப், அந்த டியூப் தான் சொல்லுவாங்க. அந்த டியூபே இதுதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி டியூப் இருந்ததுன்னா it's called as exocrine. the டியூப் இல்லாம அப்படியே ஓபனாவே அது தெரிச்சு விட்டுருச்சுனா then it is called as endocrine, ductless அப்படினு சொல்லுவாங்க. Okay, so liver is a very very important gland.
நம்ம லிவரை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். அண்ட் ரெண்டாவது விஷயம், ஆர்டிஃபிஷியல் லிவர் இஸ் இன் த ப்ராசஸ். ஆர்டிஃபிஷியல் லிவர் செய்யலாமா அப்படின்னு பார்த்தா செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் த ப்ராப்ளம் இஸ், ஒரு ஆர்டிஃபிஷியல் லிவரை கிரியேட் பண்ணாங்கன்னா இட் வில் நாட் சாட்டிஸ்ஃபை ஆல் த நீட்ஸ் ஆஃப் அ லிவர். இன்னைக்கு ஒரு நாள் நம்ம லிவர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு 100% நமக்கு தெரியல. இன்னும் லிவர்ல அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நம்ம அன்அர்த் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் ஒன்லி சிலர் தான் நம்ம மெடிக்கல் சயின்ஸ்ல நமக்கு இன்னும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க லிவர் என்ன பண்ணுது, அதோட எக்ஸாக்ட் ஆக்டிவிட்டிலாம் இன்னும் கூட நமக்கு தெரியல. ஸோ ஒரு ஆர்டிஃபிஷியல் லிவர் உருவாகணும்ன்றது ஒரு பெரிய ஒரு திங். ஸோ இருக்கிற லிவரை பத்திரமா பார்த்துக்கிறதா நம்ம பண்ண முடிஞ்ச விஷயம். தட்ஸ் அ மேக்ஸிமம் we can do. So that is one thing about liver. ஆர்டிஃபிஷியல் லிவரும் ட்ரை பண்றாங்க, அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் கிட்னி அதுவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மூணு விஷயம். ஒன்னு ஆர்டிஃபிஷியல் 4 one first thing is people are trying one artificial liver. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இதுவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் கிட்னி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் ஹார்ட். அதுக்கு இந்த பேஸ் மேக்கர் இஸ் நாட் an artificial heart actually. நிறைய பேர் வந்து பேஸ் மேக்கர் வந்து they call it as an artificial heart. ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் என்ன தெரியுமா? ஹார்ட்டுக்கு பதிலா ஒரு தனியா ஒன்று வச்சாங்கன்னா அது பேர் தான் artificial heart, right? So primarily it is not an artificial heart. What we are keeping is a sino-auricular node, SAN. அந்த பேஸ் அங்க இருந்து அந்த பேஸ் ஜெனரேட் ஆகும். அந்த பேஸ் ஜெனரேட் ஆகிற பாயிண்ட் மட்டும் தான் நம்ம வைக்கிறோம் திரும்பி. That's it. But we are not creating அந்த 4 chambered இது இருக்குல்ல, 2 atrium, 2 ventricle, ஒரு அயோட்டா, இதெல்லாம் வச்சு புதுசா ஒரு லிவரியா நம்ம புதுசா ஒரு இதே நம்ம ஹார்ட்டே வைக்கல. இருக்கிற ஹார்ட்டை நம்ம என்ன பண்றோம், அப்படியே பம்ப் பண்ண வச்சிட்டு இருக்கோம். That's what we are doing by keeping a. But artificial heart is also in the process of making. Artificial heart, artificial liver, artificial kidney. இது இல்லாம வந்து they are also trying about the possibility of a bionic eye. இந்த கண்ணு இருக்குல்ல, கண்ணு வந்து இது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நாலுமே வந்து they are in the process. இப்போ ஓரளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற அந்த ஆர்டிஃபிஷியல் லிம்புல சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் சும்மா போனு, சிம்பிள் மெக்கானிசம் அது. அது வந்து காம்ப்ளெக்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ அதனால அதுல ஓரளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் லிம்பு மாதிரி வச்சு கை இல்லாதவங்களுக்கு கூட வந்து அவங்களோட நர்வ் சிஸ்டம் நல்லா இருந்ததுன்னா அந்த நரம்புகளை வச்சு அவங்களோட பிரெயினை வச்சு கோஆர்டினேட் பண்ண வச்சு எந்தெந்த நர்வ்ஸ் வருதுல்ல அதை வச்சு ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு அளவுக்கு வருது. ஸோ ஒரு விஷயம் எக்ஸாம்ல வந்து இன்னொரு கொஸ்டின் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ்ல எப்படி கேட்பாங்க, இந்த ஏரியாவில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, they can ask you questions on artificial implants into the body. அந்த ஏரியாவில் கேட்பாங்க. ஸோ நீங்க பார்க்கும்போது நிறைய இந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்ட், ஆர்டிஃபிஷியல் கிட்னி, ஆர்டிஃபிஷியல் இது லிவர் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இந்த பயோனிக் ஐ இருக்குல்ல, ஐ அண்ட் ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ். இந்த ஏரியாலலாம் என்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்கு, வேர்ல்டு ஓவர் என்னென்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்குன்றதை நீங்க அப்பப்போ வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். இதெல்லாம் இந்த டாபிக்ஸ் கொஞ்சம் பார்த்து ஒன்னா இந்த டாபிக்ஸ் செப்பரேட்டா ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இப்போ பார்க்கும்போது இதை பத்தி யோசிக்கும் போது ஐ தாட் அபவுட் இட். நான் இந்த ஏரியா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி நானும் உங்களுக்கு எடுக்கிறேன். நீங்களும் மீண்டும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸ்ல எக்ஸாம் கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ இந்தியாவோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில டெவலப் ஆயிட்டு வருது. மாஸ் ஆர்பிட்டர் மிஷன்ல வந்து இந்தியா இஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் ஏஷியா, 4th in the world, correct? இல்ல 4th in the world, right? So ஏஷியா ஃபர்ஸ்ட். சைனா கூட இதெல்லாம் மாஸ் ஆர்பிட்டர் மிஷன்லாம் அனுப்பல, இந்தியா தான் அனுப்பியிருக்கு ஃபர்ஸ்ட். ஸோ நேச்சுரலி வந்து வேர்ல்டுல வந்து அண்ட் ரெனோவேஷன் they have done it in a very cheap cost. ரேட் கம்மியா பண்ணிருக்காங்க, கரெக்ட்? ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் பாயிண்ட் டு ஷோ தட் இந்தியா ஹஸ் a good chance for making all these things in the future. இந்தியா வந்து இப்போ நானோ இதுல நியூட்ரினோ இருக்குல்ல, நியூட்ரினோ அப்சர்வேட்டரியிலே வந்து we are first. 4 கண்ட்ரி பண்றாங்கன்னா இந்தியாவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட்லியே பண்றாங்க. அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கு அந்த ஏரியால. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் we are going in a very fast and we are going in a very good track இப்போ. ஓகே, மாடர்ன் சயின்ஸ்ல we are going very well. So that is a good chance. like மீதி கண்ட்ரிஸ் எப்படி வந்து சயின்ஸ் USA and யூரோப்பியன் யூனியன் எப்படி பண்றாங்களோ இந்த சயின்டிபிக் ரிசர்ச்லாம் நம்மளும் அந்த அளவுக்கு பண்றதுக்கு நம்ம கிட்ட சயின்டிஸ்ட் இருக்காங்க, அந்த அளவுக்கு நாலேஜபிள் பீப்புள் இருக்காங்க. நம்மளும் இது ஒரு மார்க்கெட்டா கன்வெர்ட் பண்ண முடியும் ஃபியூச்சருக்கு. பிகாஸ் இதுக்கு ரிசோர்ஸ் தேவையில்ல. ரிசோர்ஸோட உங்களுக்கு எது தேவை? அறிவு தான் தேவை முக்கியமா. சிலதுக்குலாம் ரிசோர்ஸ் வேணும். இப்போ உங்களுக்கு இது இல்லையா, பெட்ரோல் இல்லையா, டீசல் இல்லையா, அதுக்கு நிலத்துல தோண்டி போகணும். ஒரு ஷேக் தோண்டினாருன்னா கீழே வந்து வரும். நம்ம தோண்டினா வெறும் தண்ணி கூட வராது, வெறும் மண்ணு தான் வரும், கரெக்ட்? ஸோ அந்த ரிசோர்ஸஸ் நம்ம கிட்ட இல்லை. பட் வி ஹேவ் நாலேஜ், அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா வந்து இஸ் மோர் அபவுட் நம்மளோட ஏர்னிங் பொட்டன்ஷியல், இந்தியா பிகமிங் அ சூப்பர் பவர், எல்லாமே வந்து சயின்ஸ் பேஸ்ல தான் நம்மளால திங்க் பண்ண முடியும். வேர்ல்டோட கம்பீட் பண்ணோம்னா இந்த மாதிரி சயின்டிபிக் டெவலப்மெண்ட்ஸ்ல தான் நம்மளால கம்பீட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் ஒன் திங். இந்த வாட்டி there is a good chance they can ask you an essay on science and technology.
சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பத்தி கேக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு எப்படி இந்தியா வந்து ஒரு சூப்பர் பவர் ஆகலாம் அப்படின்றத நீங்க பிரசன்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களோட லேர்னிங் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. சும்மா வந்து இந்தியா பிகம் சூப்பர் பவர், இந்தியா கேன் பிகம், வி கேன் ஆல்வேஸ் பிகம், வி ஹவ் ஆல்வேஸ் டேக்கன் அ பிளட்ஜ், யூஎன்ல பிளட்ஜ் எடுத்துக்கணும், மன்மோகன் சிங் அப்படி சொன்னாரு, மோடி அப்படி சொன்னாரு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. எதனால நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க நியூட்ரினோல இந்த லெவல்ல இருக்கு, இந்தியன் சயின்டிஸ்ட் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, MOM மிஷனோட அட்வான்டேஜஸ் என்ன, மாஸ் ஆர்பிட்டர் மிஷனோட. இப்ப GSLV Mark 3 இன்னைக்கு லான்ச் பண்றாங்க தெரியுமா? Mark 3 இன்னைக்கு லான்ச் பண்றாங்க, இன்னைக்கு சாரி இந்த நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்றாங்க, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல டெஸ்ட் பண்ண போறாங்க. Mark 3 GSLV Mark 3 ஓட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைமரிலி ஹெவி வெயிட் தூக்கின்னு போகும், ஹெவி வெயிட் தூக்கும், எவ்வளோ 4000 kg ஐ திங்க் 4000 kg சேட்டலைட் தூக்கின்னு போறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு GSLV Mark 3, ஜியோசிங்க்ரனஸ் லான்ச் வெஹிக்கிள் Mark 3. இப்போ இந்த ஜியோசிங்க்ரனஸ் அது வந்துச்சுன்னா எதனால சொல்றாங்க அது ஹெவி சேட்டலைட் தூக்குறதோட முக்கியமான பாயிண்ட் என்ன? மேன்டு மிஷனை தூக்கிட்டு போகும், அதுதான் மெயின் திங். ஆனா முதல்ல 2 பேர் யார் போறாங்கன்னு தெரியல. 2 பேர் விமனா, ஒரு விமன் ஒரு மேன் அனுப்புவாங்க, அப்படிதான் அனுப்புவாங்க கொடுப்பாங்க. ஆனா போறதுக்கு யார் ரெடியா இருக்காங்க தெரியல. Right, so but anyway we can launch it successfully, we can be launching it, but என்ன ப்ராப்ளம் அப்படின்னா 25 லான்ச் பண்ணாங்கன்னா ஏதோ ஒன்னு தப்பாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல. that is also creating a error rate of 4%. சரி, ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காவே பேச முடியாது, அங்க உள்ள போறது ஒரு உயிர் இல்ல, உள்ள போயிட்டு வரதுக்கு ஒரு உயிர் இல்ல. ஸோ அவங்களை ஏதாவது ஆனா கண்டிஞ்சன்சில வச்சிருப்பாங்க, ஏதாவது கண்டிஞ்சன்சி ஆச்சு அப்படின்னா அவங்களை எப்படி தன்னை காப்பாத்திக்கிறது அந்த மாதிரி சில மெத்தட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் வச்சுதான் அனுப்புவாங்க. நாசாலாம் பண்றாங்கல்ல, உள்ள ஹியூமன்ஸ் போறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில அமௌண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன், அப்படிதான் இவங்க இறந்துட்டாங்க. சுனிதா வில்லியம்ஸ் அவங்க இருக்காங்க இன்னும் கூட, கல்பனா சாவ்லா ரைட். ஸோ அவங்க கேட்டவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க, அவங்க இன்னும் அங்கே இருக்காங்களா, வேலை இருக்காங்களா, வந்துட்டாங்களா? ஓகே. ISS இந்தியன் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பத்தி தெரியுமா உங்களுக்கு? ISS பத்தி I have some notes, I will give you all notes. ISS பத்தி வேற ஒண்ணும் இல்ல, அது தொங்கும் லேபரட்டரி, விண்வெளியில் தொங்கும் லேபரட்டரி, அதுதான் வந்து ISS இன்டர்நேஷனல். வான்லயே வந்து ஒரு லேபரட்டரி தொங்குது, சயின்டிபிக் லேபரட்டரி அங்கேயே தொங்குது, அங்கேயே உட்காந்து சயின்ஸ் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் பிளான். பட் அந்த மாதிரி யாரும் பண்றது கிடையாது. இப்போ நம்ம சொல்றது இல்லையா, ஃபியூச்சர்ல மாஸ்க் அப்படியே போயிட்டு காலையில போயிட்டு சாயந்தரம் வந்துடலாம், இதெல்லாம் ஃபியூச்சர்ல நடக்கலாம், சொல்ல முடியாது, எதுவுமே நடக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்போதைக்கு we are all trying. See, at least நம்ம ஒரு காலத்துல சொல்லி மார்ஸ் மிஷன் பண்ண முடியுமான்னு நினைச்சோம். அட்லீஸ்ட் இப்ப என்ன, அட்லீஸ்ட் நம்ம ஆளுங்க 65 கோடி கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிட்டு அங்க வந்து நம்ம இதை போட்டு வந்துட்டாங்களா இல்லையா, அட்லீஸ்ட் அங்க போய் நம்மளோட ஆர்பிட்ல சுத்துற அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம், அதுவே ஒரு பெரிய டெவலப்மெண்ட் தான். எல்லாமே everything takes its own time, but it is not surmountable, achieve பண்ண முடியாதுன்னு இல்ல. சயின்ஸ்ல anything is achievable, you go scientifically anything is achievable, but it will take its own time. That's how it is. Might be next generations can be able to see such changes. Okay, so antioxidants are often reducing agents such as thiols, ascorbic acid na vitamin C, ascorbic acid, vitamin C, or polyphenols, PHENOL. phenol na enna theriyumla, what is a phenol? This is a phenol, C6H5OH. These are phenolic compounds அப்படின்னு சொல்றாங்க. These are polyphenols. ஓகே, இதனால நம்ம உடம்புல ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிடலாமா? ஆக்சிடேஷனால நம்ம உடம்புல செல் இடத்துல நடக்குது, ஆக்சிடேஷன் ரியாக்ஷனே இல்லாம ஒரு லைஃப் சைக்கிள் கிரியேட் பண்ண முடியுமா? ஒரு உயிரை ஆக்சிடேஷன் ரியாக்ஷனே இல்லாம இருக்க வைக்க முடியுமா? உயிரே ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இல்லாம நம்மளால உயிர் வாழ முடியுமா? முடியாது. So oxidation reactions are crucial to life, அந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. oxidation reactions are crucial to life, but they can be damaging, are crucial to life but they can be damaging. இப்போ நம்ம சாப்பிடுற சாப்பாடுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இல்லையா? நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இப்ப நம்ம நார்மலா சாப்பிடுறோம்ல, காலையில டிஃபனு, இட்லி வடை, மத்தியானம் சாப்பாடு, நைட் பிரியாணி,
ரைட். ஓகே, நைட் சப்பாத்தி. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இல்லைங்களா? நாட் இனஃப். So we have our diet, everyday diet contains low levels of antioxidants. அதுதான், our everyday diet contains low levels of antioxidant, okay, which can create oxidative stress. Oxidative stress. Our everyday diet contains low levels of antioxidants which can create oxidative stress. Actually Indian diet பாத்தீங்கன்னா, to be very frank, it's a good diet. Several aspects. இந்தியாவோட டயட்டோட அட்வான்டேஜஸ் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியன் டயட்டோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். ஏன்னா இதை பத்திலாம் இந்த ஆங்கிள் ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவன் அந்த டைமென்ஷன்ல ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டு நான் பார்த்திருக்கேன். என்ன கேட்டிருக்கான்னா, எக்கானமியை லிங்க் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான். நம்ம இந்தியன்ஸ் ஆர் பிகமிங் ப்ரோக்ரெசிவ்லி டேக்கிங் மோர் ப்ரோட்டீன். போன கிளாஸ் இதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன். மோர் ப்ரோட்டீன், நிறைய சிக்கன் சாப்பிட்றத பத்திலாம். he has asked in the exam. இந்தியன் டயட் வந்து எக்கனாமிக்கலி பாத்தீங்கன்னா மோர் ப்ரோட்டீன் பேஸா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பத்தி லைட்டா கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. சோ இப்படியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியன் டயட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்கன்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. What do you think about the advantages of Indian diet and what are the disadvantages of an Indian diet? Advantages முதல்ல சொல்லுங்க. இந்தியன் டயட்ல அட்வான்டேஜ் இருக்கா? இந்தியன்றவால இல்லைன்னா சொல்ல முடியாது. உண்மையாக பார்த்தா இந்தியன் டயட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டயட்ஸ் இன் தி வேர்ல்ட் ஃபுட் வைஸ். ஏன் பார்த்தீங்கன்னா, we take lot of cereals. எது ஸ்பெண்ட் பண்றாங்களா? அதனாலலாம் வந்து பெனிஃபிட் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது குவான்டிட்டி. நீங்க சொல்றது வந்து குவான்டிட்டி, எக்கனாமிக்ஸ். நிறைய காசு சம்பாதிக்கிறவெல்லாம் அறிவாளி வந்துடுறான்னு அர்த்தமா? கரெக்ட். ஸோ அது குவான்டிட்டி. when you are talking about food also, primarily நிறைய சாப்பிட்றவன் வந்து சாப்பிட்டா அர்த்தமா? It's not that. How qualitatively you eat, that's important. நான் ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரமிட் இருக்கு. ஃபுட் பிரமிட் எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபுட் பிரமிட் தெரியும்ல? ஒரு இதுல இது highest should be carbohydrate. ஃபுட் பிரமிட்ல என்ன சொல்லுதுன்னா, highest intake should be carbohydrate. நம்ம சாப்பிடுற இதுல பாத்தீங்கன்னா highest வந்து carbohydrate தான் சாப்பிடணும். cereals, any rice, wheat, any millets, anything, whatever you see, wherever you have lot of இந்த இது இருக்குல்ல, corn, சோளம், பாஜ்ரா, சொர்க்கம். பாஜ்ரா, சொர்க்கம் என்ன தமிழ்ல? சொர்க்கம்க்கு தமிழ்ல தெரியுமா? சொர்க்கம்னா அது கிடையாது. சொர்க்கம் நரகம் அது கிடையாது. சொர்க்கம், SORGHUM, சொர்க்கம். பாஜ்ரா, BAJRA. இது ஒண்ணு வந்து கம்புன்னுவாங்க, கேழ்வரகு. கம்பு கேழ்வரகு தான் அதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ கம்பு கேழ்வரகு தான். ஸோ பிரைமரிலி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட் தான் வரும். இப்போ இந்தியாவில் எப்படின்னா, லைக் இங்க கிடைக்காத கார்போஹைட்ரேட் எல்லாம் நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இங்க கிடைக்கிறது இல்லை, அதனால அது மேல ஒரு கிரேஸ். பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஓட்ஸ் சாப்பிட்டா அதுக்கு வந்து, ஏன்னா ஓட்ஸ் வந்து ஃபாரின்ல நிறைய வளருது. அவங்க என்ன பண்றாங்க, அதை அங்க வந்து அவங்க அதை வந்து ஒரு பிசினஸ் பண்றதுக்கு பாக்குறாங்க. See, it is not something like அவங்க வந்து தப்பா சொல்லி பிசினஸ் பண்ணல. அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு சீரியலா இருக்குது. ஏன்னா அதுல ஃபைபர் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் ஒரு விஷயம், நம்ம ஊர்ல வீட்லயே இருக்குது. நம்மளோட வீட்லயே அது இருக்கு. வீட்லனா என்ன? வீட்ல இருக்கு, ராகி இருக்கு, எல்லாமே இருக்கு. கரெக்ட். சோ நம்ம ஊர்ல இருக்கிறது நமக்கு எப்பவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. இன்னொரு ஊர்ல இருக்கிறதா நம்ம கண்ணுக்கு தெரியும். அவனுக்கு அது ஒரு நல்ல விஷயமா போயிடுச்சு. உங்க ஊர்ல சாப்பிடுறாங்களா, அப்ப நான் நல்லா வியாபாரம் பண்றேன். கரெக்ட். தட்ஸ் ஆல்சோ ஒன் மெத்தட். ரைட். பிகாஸ் மோர் ஃபைபர் அப்படி இப்படிலாம் சொல்லி கொஞ்சம் சொன்ன உடனே நம்ம அதை சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் திங். ஸோ கார்போஹைட்ரேட் இஸ் எவ்ரிடே டயட்ல ஃபர்ஸ்ட் அதிகமாக இருக்கணும். நெக்ஸ்ட் கம்ஸ் புரோட்டீன், நெக்ஸ்ட் ஃபேட். புரோட்டீன் வந்து நம்ம பாடி வெயிட்ல இட் ஷுட் பி எவ்ரிடே பாடி வெயிட்ல கிராம்ஸ்ல இருந்தா போதும். தட் இஸ் a very important finding. எல்லாரும் தப்பா என்ன பண்றாங்க, புரோட்டீன் டயட், புரோட்டீன். அதோட நிறைய பேர் ஜிம்ல வர போறாங்க. ஜிம்ல இந்த அரைக்குறையா படிச்ச அந்த ட்ரைனர்ஸ் இருக்காங்க. சரி, நம்ம ஊர்ல ஜிம் ட்ரைனர்ஸ் எல்லாம் யாரும் பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ்லாம் படிச்சவங்க கிடையாது. பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் படிச்சுட்டு அதுல பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துட்டு நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு பிஎஸ்சி நியூட்ரிஷன் படிச்சுலாம் வரது கிடையாது. நம்ம ஊர்ல எப்படின்னா பயங்கர பாடி பில்ட் பண்ணுவாரு. அவருக்கு ஒரு வேலை, அவருக்கு பாடி பில்டும் பண்ணணும், வேலையும் வேணும். ஸோ நேராக போய் ஜிம்ல சேர்ந்துருவாரு. ஜிம்ல வந்து அது வேற என்னன்னா, ஜிம்ல வந்து ஜாப்ல வந்து பாத்தீங்கன்னா 5000 10,000 தான் கொடுப்பாங்க சம்பளம்.
ஸோ எப்படி ஏர்ன் எக்ஸ்ட்ரா பண்றது அப்படின்னா இந்த புரோட்டீன் சப்ளிமெண்ட்லாம் விற்பாங்க பாத்துறீங்களா? இந்த பாடி மாஸ் கெய்னர், ஜெனரலா மாஸ் கெய்னர், அவன் ஒல்லியா இருக்கிறதே பயங்கர கஷ்டப்பட்டு இருக்கான். மாஸ் கெய்னிங், இப்போ டிவியில் ஒரு ஆள் இருக்கு, நீங்க மிகவும் ஒல்லியாக இருக்கிறீர்களா, வெயிட் போடணுமா, வேணாம்ப்பா வேணாம் அப்படின்ற மாதிரி பாத்துறீங்களா? நியூட்ரி கெயின். என்ன ப்ராப்ளம்னா இதுல எல்லாம் உண்மையாவே பாத்தீங்கன்னா நேச்சுரலா இருக்கிற ஃபுட்டோட காம்போசிஷன் அதிகமா இருக்கும். இப்ப சீரியல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல எதெல்லாம் வந்து ஃபேட்டான ஐட்டமோ அதெல்லாம் கலந்து விட்டுருவாங்க. இது இல்லாம ஆர்டிபிஷியலா ஸ்டெராய்ட்ஸ் வேற கலந்துருப்பாங்க. அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ். அனபாலிசம் நம்ம சொன்னோம்ல, அனபாலிசம் என்ன இப்பதான் சொன்னோம், சிந்தசிஸ். நம்ம பாடியில மசில் பில்டிங் ப்ராசஸ் இருக்குல்ல, மசில் பில்டிங் ப்ராசஸ்க்கு என்னென்ன ஸ்டெராய்ட்லாம் தேவையோ ஆர்டிபிஷியலா மசில் பில்டிங் ப்ராசஸ் பண்றதுக்கு நம்ம பாடியில எதெல்லாம் தூண்டணுமோ அதை தூண்டுறதுக்கு, அனபாலிசத்தை தூண்டுறதுக்கு அந்த கெமிக்கல்ஸ் கொடுப்பாங்க. அது பேர் தான் அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ். ஸ்டெராய்டு அப்படினாவே என்ன அர்த்தம்னா எனிதிங் லிபிட் பேஸ்ட், ஃபேட் பேஸ்ட்னா ஸ்டெராய்ட்ஸ். STROIDS. ஸ்டெராய்ட்ஸ்னாவே ஸ்டீரால்னு அர்த்தம். ஸ்டீரால், எனி ஸ்டீரால் இஸ் நதிங் பட் a fat based, lipid based. ஓகே, என்ன ப்ராப்ளம்னா இது வந்து it is not only a fat, it will go and touch an hormone complex in our body. அதுதான் பிரச்சனை. ஹார்மோன் சிஸ்டம்ஸ் நம்ம உடம்புல இருக்குல்ல, அந்த ஹார்மோன் சிஸ்டத்தை தொடவே விடாது. பர்டிகுலர்லி செக்ஸ் ஹார்மோன் சிஸ்டம். செக்ஸ் ஹார்மோன் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் சொல்லுவாங்க. மென்ல வந்து ஆண்ட்ரோஜன்ஸ், டெஸ்டோஸ்டிரானோட செக்ரீஷன் அதிகமா இருக்கும். இப்போ இந்த டெஸ்டோஸ்டிரான் செக்ரீஷன் எல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா வந்து லைக் மசில் பில்டிங் அதிகமாகும். ரைட், இதெல்லாம் வந்து கொஞ்சம் டச் பண்ணி ஒரு டெம்பரரி பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு இந்த மெத்தட்லாம் பண்ணும். அந்த டைம்ல உடம்பு ஏற்றும் போது சர்றன்னு உடம்பு ஏறிடும். ரைட், உண்மையாவே நல்ல சாப்பாடு சாப்பிட உடம்பு ஏறும். ரைட், பட் இதுவரை இன்னொரு நினைச்சுக்கிறது, சில பேருக்கு உடம்பு ஏறுமா, சில பேருக்கு உடம்பு ஏறாதா. எக்கச்சக்கமா சாப்பிட்டா எல்லாருக்குமே உடம்பு ஏறும். ஏன்னா எங்க அந்த எக்ஸஸ் எனர்ஜிலாம் எங்க போகும்? இட் நேச்சுரலி கோஸ் இன்டு யுவர் பாடி unless you make an active effort to go out. அந்த எனர்ஜிலாம் உடம்புக்குள்ள போகாம வெளியில போகணும்னு நினைச்சீங்கன்னா வெளில போகும். இல்லைன்னா அந்த எனர்ஜி ஆல் வில் கோ அண்ட் ஸ்டே இன்சைட் தி பாடி தான். இதெல்லாம் ஒரு மித். என்னன்னா லைக் சில பேர் ஈஸியா குண்டாயிடுறாங்க, சில பேர் யாரானாலும் சாப்பிட்டா குண்டாயிடுவாங்க. அவங்க ஸ்டேஜ்ல இருந்து குண்டாயிடுவாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒருத்தன் 6 அடி இருக்காங்கல்ல, இந்த ஆர்னால்டு மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவரு மாதிரி குண்டாகணும்னு நினைக்கிறாங்க. he is primarily big, அந்த ஜெனடிக்ஸ் பிக். இப்ப நான் போய் ஆர்னால்டு மாதிரி அவனை நினைச்ச முடியாது, நான் நினைச்சாவே முடியாது. நான் குட்டையா தட்டையா முடியும், அவ்வளவுதான் முடியும். அந்த மாதிரி என்னால நினைச்சா கூட முடியாது. பிகாஸ் primarily is much taller than me and he is much bigger than me. Right? So and சின்ன வயசுல சாப்பிடுற நியூட்ரிஷனும் இருக்கு, சின்ன வயசோட நியூட்ரிஷனல் டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்கு. ஸோ லாட் ஆஃப் மித் இஸ் கோயிங் இன் த சொசைட்டி. இப்போ இந்த மித்தெல்லாம் கூட வந்து நம்ம பாடி பில்டிங்ல வந்து ஒரு தப்பான இந்த 6 பேக், ஒரு ஆர்டிஃபிஷியல் பாடி மாஸ் கெய்னிங், இந்த மாதிரி மெக்கானிசம்ஸ்லாம் இருக்கு சொசைட்டில. ஸோ ஒன் திங் யூ ஹேவ் டு பி மேக் ஷூர் இஸ் when we are talking about food is protein வந்து நம்ம பாடி வெயிட் எவ்வளவு இருக்கோ அதுக்கு இருந்தா போதும். That is what, if you are having 70 kg இருக்கீங்கன்னா your intake of protein in a day is only 70 gram is sufficient for you. It can be, and one more thing, non-veg சாப்பிட்டா protein அப்படிலாம் கிடையாது. Even vegetarian protein also has the same impact as a non-vegetarian protein. Non-vegetarian proteinல உங்களுக்கு அந்த percentage of protein அதிகமா இருக்கும். vegetarian proteinல percentage of protein வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். பட் வெஜிடேரியன் ப்ரோட்டீன்ஸா இருக்கு உங்களுக்கு. அந்த இதெல்லாம் இருக்குல்ல, பல்சஸ், சோயா இஸ் தி ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன். ஸோ எல்லாமே வந்து மில்க் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, மில்க்லயும் ப்ரோட்டீன் இருக்கு. அண்ட் யூ ஆல்சோ ஹேவ் ப்ரோட்டீன் இன் த ஃபார்ம் ஆஃப் இந்த இது இருக்குல்ல, இப்போ ஒன்று இந்த சென்னாலாம் இருக்குல்ல, சென்னா டால், அதுலலாம் கூட இருக்கு. ஸோ எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ரைட், அண்ட் இன்னும் கேட்டால் when you are taking non-vegetarian போது ப்ரோட்டீனோட சேர்த்து we are also taking fat. இங்க வந்து ப்ரோட்டீன் தனியா இருக்கும், ஃபேட்டோட கண்டென்ட் கம்மியா இருக்கும். இங்க ஃபேட்டோட கண்டென்ட்டும் அதிகமா இருக்கும். ஃபேட்ல 2 டைப் இருக்கு. எது what are the 2 types of fat? அது முன்னே பேசணும்னு நினைக்கிறேன்ல, பேசணுமா? HDL and LDL. Which is a good fat and which is a bad fat? Which is a good fat and which is a bad fat? HDL good fat ah? LDL good fat ah? HDL is a good fat. HDL is called as good fat, whereas LDL is called as bad fat. HDL stands for high density lipoprotein. High density lipoprotein. And LDL is called as low density lipoprotein. Always HDL is better than LDL. HDL percentage வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தா கூட தப்பு இல்ல. அது எவ்வளவு ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் இருக்குல்ல, ரெஃபரன்ஸ் ரேஞ்சோட கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னா கூட ஒரு இந்த பிளட் ப்ரொஃபைல்லாம் எடுப்போம்ல,
பிளட் ப்ரொஃபைல் அதில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட தப்பு இல்லை. பட் எல்டிஎல் கம்மியாக இருக்கும். எல்டிஎல் ஷோஸ் த சான்ஸ் ஆஃப் cardiovascular heart diseases. LDL அதிகமாக இருந்ததுன்னா you have to be immediately watchful. HDL எதெல்லாம் அதிகமாக இருக்கு? எந்த ஃபுட்லலாம் அதிகமாக இருக்கு HDL? ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் எந்த ஃபுட்லலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு? நட்ஸ், ஆல்மண்ட்ஸ். பிரைமரியா வந்து எந்த இதுலனா வால்நட்ஸ். வால்நட் தான் வந்து சீஃப் நட். நட்ஸ்லயே ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து வால்நட். அக்ரோட் இருக்குல்ல, அக்ரோட் தான் வந்து ஹையஸ்ட். வால்நட் இஸ் த ஃபிளாக்ஷிப்னு ஒன்று. ஃபிளாக்ஷிப் தானே இந்த இதில் இப்போ எப்படி சோயாபீன் வந்து ஃபிளாக்ஷிப்போ அந்த மாதிரி. I would like to give you some points on a super food. இன்னைக்கு நான் ஒரு டாபிக் கொடுக்குறேன். சூப்பர் ஃபுட்னு போன வாரம் பேப்பரில் பார்த்தீங்களா? சூப்பர் ஃபுட் பற்றி ஒன்று இருந்தது பார்த்தீங்களா? ஹிந்துவில் இருந்தது போன வாரம். பாவோபாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஃபுட். BAOBAB நான் கொடுக்குறேன். I will give you some points on it. சூப்பர் ஃபுட் அதில் எல்லாமே அதிகம், எல்லாத்தோட பர்சன்டேஜும் அதிகம். அமோனியானா அமோனியா இல்லை, வாட் இஸ் திஸ்? மெக்னீஷியம்னா அதிகம், பொட்டாசியம்னா அதிகம், எல்லாமே அதிகம். ஜென்ரலாக ஒரு நார்மல் ஃபுட்டில் இருக்கிற இதோட எல்லாம் ஹை கண்டென்ட். ஸோ க்ரோத்துக்கு ரொம்ப எசென்ஷியலாக. இங்கிலாண்டில் வந்து செகண்ட் வீக் பாவோபாப் செலிப்ரேஷன் இருக்கு. செகண்ட் வீக் பாவோபாப் ஃபெஸ்டிவல். அது வந்து இங்கிலாண்டில் கிடைக்காது. அது எங்கே இருந்துன்னா ஆப்பிரிக்காவில் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஊர், மாலியோ ஏதோ ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரியில் இருக்கிற பிளான்ட், வளர்ந்த பிளான்ட். நம்ம ஊர் அந்த இது இருக்கு தெரியுமா? இந்த மெலன்லேயே 2 டைப் இருக்குல்ல, இது இந்த கிர்னி பழம் இருக்குல்ல, கிர்னிலேயே 2 ஒன்று வந்து இந்த ஹார்டு கிர்னி பழம் இருக்கு தெரியுமா? அதே மாதிரி இன்னொன்று இருக்கு, அது பேர் முலாம்பழம்னு ஒன்று இருக்குமா? அந்த முலாம்பழம் மாதிரி முலாம்பழம் பெருசாக எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் அந்த பாவோபாப். ஆனால் அது அவ்வளோ வேர்ல்டு ஓவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்போ சூப்பர் ஃபுட்ல அது ஒன்று. அது சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு யூரோப்பில் வந்து இங்கே இதெல்லாம் வாங்கி பண்ணுறாங்க. இந்த பேட்டன் ரைட்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு பேட்டன் ரைட்ஸ்லாம் கொடுத்துட்டு அதை அந்த ஃபுட்லலாம் தூவிலாம் சாப்பிட்றாங்களாம், அவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்றதால. ஆக்சுவலி ஒரு விஷயம், நம்ம யூரோப்பியன் யூனியனோட ஒரு நல்ல விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, யூரோப்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன ஃபுட்லலாம் நிறைய புரோட்டீன், விட்டமின், அந்த விஷயம் நல்லா இது பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் எதெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் அவங்க டயட்டில் சேர்ப்பாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு எலிமெண்ட்ஸ் உண்டு அவங்க கிட்ட இருந்து. Okay, so fat is the next, and then you have vitamins, minerals, and then you have water. So இதுதான் வந்து உங்களோட food pyramid. So food pyramid you have to follow எப்பவுமே. Diet, what is a well balanced diet அப்படின்னா? A diet which satisfies a food pyramid is called as a well balanced diet. So நிறைய question இருக்கும், what is a balanced diet? So Indians வந்து balanced diet எடுத்துக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொன்னா you have to check it based on the food pyramid. Yeah, just give me 2 minutes. So you have to see based on the well balanced diet. அதுதான் நீங்க பார்க்கணும். So இப்போ அந்த கொஸ்டினோட we will stop. அந்த ஒரு கொஸ்டினை முடிச்சிட்டு we will stop. What do you think about India's diet? இப்போ ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கு, வேரியஸ் ஆங்கிள்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் நியூட்ரிஷனை. So do you think like Indian diet is a well balanced diet? Indian food எப்படி? Indian food system எப்படி? What are the advantages of Indian food system? Main thing, what is the best thing about Indian food is Indian food is fresh. That's a very big advantage for Indian food. Indian foods are fresh. நம்ம என்ன பண்றோம், நம்மளோட பழக்கமே என்னன்னா ஃபார்ம் ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிடுறோம். ஃபார்ம் ஃப்ரெஷ்னா வரத அப்படியே யூஸ் பண்ணி சாப்பிடுறோம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். உலகம் ஃபுல்லா நிறைய இடத்துல இது கிடைக்காது, இந்த அட்வான்டேஜ் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தா இந்தியன்ஸ் வந்து as we see we live in a tropical country. நம்மளோட கிளைமேட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப குளிர்காலம் அப்படின்லாம் ஒண்ணு கிடையாது. எக்ஸ்ட்ரீம் வின்டர் அப்படின்ற எலிமெண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு கம்மி. அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் சம்மர் அப்படின்ற எலிமெண்ட் நமக்கு கிடையாது. ஸோ we always have ஒரு எப்பவுமே வந்து ஒரு விவசாயம் பண்ற ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம். ஸோ we get lot of foods fresh and they have different climatic zones. ஒரு ஏரியாலையும் different climatic zones இருக்கு. எல்லா ஏரியாலையும் மலை இருக்கு. மலை இருக்கும்போது மலையில என்ன வளர்த்துக்கலாம், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வளர்த்துக்கலாம். அண்ட் எல்லா இடத்துலயும் வந்து பிளெயின்ஸ் இருக்கு. பிளெயின்ஸ்ல என்ன வளர்த்துக்கலாம், சீரியல்ஸ் எல்லாம் வளர்த்துக்கலாம். ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா we have a throughout the year supply of fresh fruits and vegetables or supply இருக்கு. and we also have supply of cereals. correct? ரெகுலரா நமக்கு விவசாயம் இருந்துட்டு இருக்கு. so because of that, which is a big advantage for us, we eat lot of things fresh. இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், நம்மளோட ரெகுலர் ஹேபிட் ஆஃப் ஈட்டிங். அதனால தான் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபுட் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டீம்டு ஃபுட்ஸாக நம்ம சாப்பிடுறோம். இட்லி,
இடியாப்பம், இதெல்லாம் all these are very good methods. Steamed food இதெல்லாம் வந்து பெரிய அட்வான்டேஜ். ரெடிமேட் குக்கிங், ஏன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா you are also ensuring all the bacterial infection, fungal infections இதெல்லாம் என்ன பண்ணிடுது, ஸ்டீமிங் வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ யூ ஆர் ஈட்டிங் சம்திங் லைக் நல்லா ஸ்டெரிலைஸ் ஆன ஃபுட்டாக நம்ம சாப்பிட்றோம். தட் இஸ் ஆல்சோ அட்வான்டேஜ். ஸோ ஃப்ரெஷ், ஸ்டெரிலைஸ்ட். ஸோ இது ரெண்டுமே பெரிய அட்வான்டேஜ் நம்ம ஃபுட்டில். மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட் எதுவுமே வி டோன்ட் டேக் மச் ஃபேட். நம்ம ஃபுட் எல்லாமே வெஜிடேரியன் டயட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வி டோன்ட் ஹேவ் மச் ஃபேட். நம்மளோட ஃபுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மிஞ்சி போனால் நம்ம வெஜிடபிள் ஆயில்ஸ் தான் சேர்த்துக்கிறோம். நம்மளோட ஒரிஜினல் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஆயில்ஸ் தான் நிறைய இருக்கு, ரைட்? என்ன ஓகே, எந்த எல்லா வெஜிடபிள் ஆயிலையும் எல்டிஎல் இருக்கா? லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் இருக்குல்ல, எல்டிஎல். எல்டிஎல் எல்லா வெஜிடபிள் ஆயிலையும் இருக்கா? only coconut and palm oil has LDL. மீதி ஆயில்ல எதுலயுமே LDL கிடையாது. that is bad fat கிடையாது. மீதி எல்லாத்துலயுமே உங்களுக்கு குட் ஃபேட் மட்டும் தான். ஆயில்ல எல்லாத்துலயுமே இப்போ நீங்க அந்த சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்றீங்களா, சன்ஃப்ளவர் ஆயில் அதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு HCl தான் ப்ரொபோர்ஷன் அதிகம், LDL ப்ரொபோர்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி தான். கிரவுண்ட்நட் ஆயில் ஆல்சோ சிமிலர் தான், பட் கிரவுண்ட்நட் ஆயிலோட சுப்பீரியர் இஸ் சன்ஃப்ளவர் ஆயில். சன்ஃப்ளவர் ஆயில் இஸ் மச் சுப்பீரியர். அதோட ஒரு சுப்பீரியர் ஆயில் இருக்கு, பட் ஆனால் நம்ம ஊர்ல அவ்வளவு கிடைக்காது. பட் அது கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா அதுக்கும் இதுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் கம்மி தான். ஆலிவ் ஆயில், ஆலிவ் ஆயில். பட் ஆலிவ் ஆயிலுக்கும் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலுக்கும் டிஃபரன்ஸ் இஸ் வெரி less. Even sunflower oil is good for heart. That is, you cannot say it's bad for heart. Good கிடையாது, எந்த ஆயிலுமே good கிடையாது, but it's not bad for heart. Okay, so that is there. So நம்ம ஊர்ல வந்து நம்மளோட ஃபுட் ஸ்ட்ரக்சர்ஸே பாத்தீங்கன்னா we are not having high fatty diet. அது ஒரு பெரிய advantage. And our food is not junk food. அதான் அதை முதல்லயே சொல்லிட்டோம், fresh. We are eating fresh. We are not using junk foods. No chemicals are mixed. No chemicals are mixed in the diet. நீங்க உடனே சொல்லக்கூடாது இந்த பெஸ்டிசைட்ல அடிக்கிறோம் அதெல்லாம் கெமிக்கல் தானே. இதெல்லாம் வந்து இப்போ லேட்டஸ்ட் டே வெஸ்டர்ன் இம்பாக்டால நமக்கு வர அந்த கெமிக்கல்ஸ். பட் அதர்வைஸ் அவர் ஃபுட் இஸ் நாட் வெரி, we have been living on a village sustainable ஒரு சொல்லுவாங்க, what is it called as self sufficient village economic ஒரு பேர் சொல்லுவாங்களே, what is it called as? அது ஒரு நேம் இருக்கு. அதாவது தனக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு தான் மீதி வெளில கொடுப்பாங்க. Someone substantial இல்ல, substantial இல்ல, they say subsistence farming. அதாவது subsistence agriculture. subsistence என்னன்னா முதல்ல வளர்க்கறதுல எனக்கு தேவையானதை நான் வச்சுப்பேன், எனக்கு மீறி இருக்கிறத தான் நான் என்ன பண்ணுவேன், மார்க்கெட்ல செல் பண்ணுவேன். அது பேர் தான் subsistence agriculture or subsistence farming. Once upon a time India was practicing subsistence farming or subsistence agriculture, but today with the commercialization of agriculture we have moved away from subsistence farming and agriculture and we have gone to other area. Okay, so this is also so idellame advantage. What are the disadvantages அப்படினு பாத்தீங்கன்னா, generally we take less amount of fruits and fruits and vegetables வந்து we take little amount of fruits and vegetables. That's primarily because of the economical models. எப்படினா like we generally traditionally India holds a view that eating food வந்து is a very luxury. அதாவது விறகுகளுக்கு ஏற்ற வீக்கம் இருக்கணும், ரைட்? என்னைக்குமே அடக்கி சாப்பிடு ஏதோ சொல்லுவாங்க, லைக் என்ன சொல்றது, அதிகமா சாப்பிடுறவன் இதுவாயிடுவான் சொல்லுவாங்க தெரியுமா? நிறைய ரஜினிகாந்த்ல கூட சொல்லுவார் அப்பப்போ, கம்மியா சாப்பிட்டா நல்லா வாழ்வேன், ரொம்ப அதிகமா சாப்பிட்டா இதுவாயிடுவேன். ஸோ அந்த மாதிரி சில ஐடியாலஜிஸ்ல நம்ம கூட இருக்குது. ஒரு ட்ரெடிஷனல் ஐடியாலஜிஸ் என்னன்னா ரொம்ப கம்மியா சாப்பிடணும். ஸோ அதனால பிரைமரிலி ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு சொசைட்டி நம்ம கிடையாது. ஸோ தட் இஸ் ஒன் டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா ஃபுட்டுக்கு கொடுக்கலன்னா தென் யூ cannot take a balanced diet. We look at it more in an ethical angle. எத்திக்கல் தானே, ஃபுட்டுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கூடாது, எது சாப்பிட்டாலும் வாழ்ந்துருவோம் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஹெல்த் எலிமெண்ட் வந்து we give less importance traditionally. ஸோ அது ஒரு செட்பேக். அண்ட் முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் இன்டேக் கம்மி. நம்மளோட ஜென்ரல் ஃபுட்ல வந்து ஃபைபர் இன்டேக் கொஞ்சம் கம்மி தான். we take lot of ready-made products. ஸோ அந்த சைடில் அந்த மில்லட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது ஒரு காலத்தில் நிறைய இருந்தது, பட் அதுக்கப்புறமா நம்ம நிறைய சாப்பிடுறது. அதுக்கு தான் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம doses of vegetables and fruits have to be added in the diet. And நம்மளோட ரிலீஜியஸ் பாலிசிஸ் ப்ராக்டிசஸால நம்மளோட மீட் இன்டேக்கும் இஸ் சப்ஸ்டான்ஷியலி ரெகுலேட்டட். ஜென்ரலி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மேக்ஸிமம் 4 to 5 மீட்டுக்கு மேலே யாரும்
எடுத்துக்கிறது கிடையாது. 4 to 5 different meats தான் நம்ம சாப்பிடுறோம். அதுக்கு மேல எந்த மீட்டையும் நம்ம சாப்பிடுறது கிடையாது. Because of that our fat intake is also comparatively less compared to the rest of the world. ஏன்னா அவங்க எல்லா மீட்டும் சாப்பிடுவாங்க. கரெக்ட்? அவங்க டெய்லி ஃபேட் இன்டேக் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்மளோட ஃபேட் இன்டேக் comparatively less because of this. So putting forward and seeing, overall speaking, Indian diet is much better compared to even Western diets. கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம டயட் வந்து ஃபென்டாஸ்டிக் டயட் which will help you to remain slimmer and will give a longevity, higher longevity, cardiovascular diseases கம்மி பண்றதுக்கு ஒரு நல்ல டயட் சிஸ்டம் நம்ம ஊர்ல இருக்கு. That's there. So if at all they ask you about Indian health system அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. செப்பரேட்டா பார்க்கும்போது we can use and okay we'll meet after the break. எனக்கு அந்த baobab பத்தி கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. We will discuss some points about baobab. There can be a question on baobab. Antioxidants are used in dietary supplements. Dietல வந்து additional supplements for prevention of cancer, coronary heart diseases கம்மி பண்றது கூட antioxidants will help. Coronary heart diseases, altitude sickness, coronary, CORONARY. ஏன் இவ்வளவு சின்னதா எழுதுறீங்க? இல்ல அப்படி ஏன்னா லைக் இவ்வளவு சின்னதா எழுதுனீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எக்ஸாம்ல அவ்வளவு சின்னதா எழுதுற பழக்கம் வரும். பாயிண்ட் புரியுதா? அப்ப என்ன ஆயிடும், நிறைய பேர் வந்து ரொம்ப வயசானவங்க கரெக்ட் பண்றவங்க அவ்வளவு சின்னதா கண்ணு தெரியாது. எங்க இவ்வளவு சின்ன இவ்வளவு சொல்லிடுறது இவ்வளவு அடங்கிட்டீங்களா நீங்க? ஏன்னா வாட் இஸ் த பர்பஸ் பிஹைண்ட் இட்? அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. அது பண்ணவே பண்ணாது. அப்ப எதுவும் ஆயிடும், ஒரு பேஜை பார்த்தாலும் உங்களுக்கு பயம் வந்துடும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்களோட ரைட்டிங்ல ஒரு பேஜ்லயே எங்கேயாவது 4 பேஜோட விஷயம் இருக்குன்னு தெரியும். ஸோ ஒரு பேஜை பார்த்தா பயந்துருவீங்க. ஸோ அது மாதிரி வரவே வராது. நீங்க எப்பவுமே கொஞ்சம் பெருசா இதே பழகுங்க. ஏன்னா when you make it as a habit, exam அப்ப habit தான் வரும். ஏன்னா see it's about a matter of 3 hours and in that 3 hours you will be thinking only about finishing your whatever is உங்களோட ரொட்டீன் ஹேபிட்டோ அந்த 3 ஹவர்ல தான் வரும். ரைட்? நீங்க இப்போதுல இருந்தே நீங்க அங்க என்ன பண்ண போறீங்கன்றது இங்க பிராக்டிஸ் பண்றது உங்களுக்கு அங்க வரும். அங்க புதுசா எதுவுமே வராது. ஓப்பனா சொல்றேன். ஏன்னா இருக்கிறது கூட அங்க போனா மறந்துடும். அதான் நடக்கும். Because everyone is under tension, no? Everyone is under tension and you will not have time to think new about it. Just as a word of thing. Of course, நீங்க இப்படி கண்டினியூ பண்ணிக்கோங்க. But it's my humble suggestion. ஏன்னா ரொம்ப சின்னதா இருக்கு. நானும் பார்க்குறேன் அப்போதுல இருந்து ஏதோ ஒரு சிற்பத்தை வடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னு இருக்கீங்க. பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சேன் நான். நீங்க உடனே மாத்திரம் அவசியம் கொஞ்சம் கொஞ்சமா சைஸ் பெருசாகி கூட இது பண்ணிக்கோங்க. ரைட்? ரொம்ப சின்னதா இருக்கு. இவ்வளோ நான் சொன்னது அரை பேஜ்ல அடிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே எனிவே ஸோ ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் பொறுத்தவரை வந்து coronary heart disease, CORONARY, coronary heart disease, and it can also cause altitude sickness. அதை கூட கம்மி பண்ணும். It can also help in reducing altitude sickness. And what are the other applications? இது வந்து dietary application நம்ம பார்த்தோம். டயட்ல என்ன யூஸ் பண்றோம் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ். ரியல் லைஃப்ல வேற எங்கெங்கெல்லாம் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா preservatives in foods. Antioxidants are used as preservatives in foods. They are used in preservatives in foods. இப்போ pickling இருக்கு, அப்புறம் sugar syrupல ஸ்டோர் பண்றது, ஈவன் அதெல்லாம் கூட ஒரு விதமான antioxidation process தான். Okay? And next is they are used as preservatives in cosmetics. Cosmeticsல யூஸ் பண்றாங்க. And antioxidants are used in preventing degradation of rubber and gasoline. Preventing degradation of rubber and gasoline. Rubber gasoline. What is gasoline? Petrol. So prevents degradation of rubber and gasoline. Gasoline எப்படி prevent பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா degradation. It prevents formation of gums. இல்லனா கம் மாதிரி ஃபார்ம் ஆயிடுமா. So it prevents formation of gums. இந்த gums வந்து prevents formation of gums that interferes
that interferes with the operation of internal combustion engine. Prevents formation of gums that interferes with the operation of internal combustion engine. Gum மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ஃபியூல் இருக்காதுல்ல, ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ஃபியூல் இல்லைன்னா என்ன ஆகும்? இன்ஜின் ஆஃப் ஆயிடும்ல, அது ப்ராப்பரா அந்த சிலிண்டர்ல போய் வெடிக்க முடியாது. So that is what even their antioxidant properties are used. Okay, so that is as far as antioxidants are concerned. Next I would like to talk about flavonoids. Antioxidants மாதிரியே flavonoids ஒரு ஆட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன ஆட்? 3 roses டீ ஆட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. flavonoids இருக்கு அப்படின்னு. One way it's good. All these things shows that people are becoming more health aware. That's what. Okay, FLAVONOIDS. FLAVONOIDS. Actually இந்த flavonoids படிச்சதாலே இந்த ஒரு क्वेश्चन தப்பா ஆன்சர் பண்ணேன் நான். என்னன்னா கெரோட்டினை பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन கேட்டிருக்கான் குரூப் 1ல. கெரோட்டினை பேஸ் பண்ணி கேட்டான். அந்த ப்ராப்பர்ட்டி வந்து flavonoidsக்கு இருக்கும். சோ நான் என்ன பண்ண flavonoids அடிச்சு விட்டு பார்த்தேன். எனக்கு கண்டி flavonoids பத்தி தெரியாம இருந்ததுன்னா நான் கெரோட்டின் கரெக்ட்டா அடிச்சிருப்பேன். சம்டைம்ஸ் இந்த கன்ஃபியூசிங் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும், அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம பாத்துக்கோங்க. ஒரு ப்ராப்பர்ட்டியும் ஒரு கான்செப்டும் கிளியரா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஒரு கான்செப்ட்டுக்கும் இன்னொரு கான்செப்ட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்சஸையும் ஷார்ப்பா புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் என்ன ஆயிடும்னா ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ்ல ரெண்டு கான்செப்டையும் சேர்த்து கேட்கும் போது எதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாம இருப்பீங்க. ஆல்கலாய்ட்ஸ்ன்றது எனிதிங் OIDS அப்படினாவே என்ன அர்த்தம்னா ஒரு விதமான சப்ஸ்டன்ஸ் ஃபார்மேஷன்ஸ் தான் OIDS ன்னுவாங்க. ரைட். சோ ஆல்கலாய்ட்ஸ்னாவே எனிதிங் which might have an alkalic property. alkaline property இருக்குல, ALK. alkaline என்ன? ஒரு பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதுதான். so that is it. right. so flavonoids keratin அது வேற, that's different. okay. இன்னும் இதுல கூட ஒரு plant growth hormones கூட இருக்கு. plant growth hormones என்னன்னா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஆக்சின்ஸ், ஜிபர்லின்ஸ், அதெல்லாம் கூட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ நிறைய இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற இது இருக்கும். ஓகே. ஸோ ஃப்ளவோனாய்ட்ஸை பொறுத்தவரை flavonoids are a class of plant secondary metabolites. flavonoids are a class of plant secondary metabolites. 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 metabolite அப்படினா ஒண்ணும் இல்ல. what is a metabolite? it is an intermediary product of metabolism. it is an intermediary. metabolite அப்படினா என்ன அர்த்தம்னா it is an intermediary product of metabolism. intermediary product of metabolism. ஒரு தனி டேர்ம்லாம் கிடையாது, nothing but metabolism தப்பா அந்த intermediate products இருக்குல்ல அதுதான் metabolite. இப்போ நம்ம சாப்பிடுறோம் சாப்பாடு, ரைஸ் வந்து ஒரு ஃபுட். once it enters into the mouth, சலைவாவோட மிக்ஸ் ஆயிடுது. கரெக்ட். சலைவாவோட மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை chew பண்ணிடுறோம். chew பண்ண உடனே it becomes a ball of semi solid substance ஆயிடுது. அதுக்கு ஒரு பேர் கூட கொடுப்போம். போலஸோ கைமோ போலஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்போம். ஸோ ஒன்ஸ் அதை இதுவானோடனே then it becomes a metabolite. அது பார்ஷியலா டைஜஸ்ட் ஆயிடுதுல்ல, so then it is called as a metabolite. புரியுதுங்களா? any intermediate product of metabolism is called as a metabolite. இப்போ குளுக்கோஸ் இருக்கு, அந்த சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து நம்ம என்ன எடுக்கிறோம், குளுக்கோஸ் எடுக்கிறோம். எடுத்த உடனே குளுக்கோஸ் உருவாயிடுதா? எடுத்த உடனே என்ன உருவாகுது? சலைவரி மால்டோஸ் இதுவாகுது. சலைவரி மால்டேஸ் ஒன்னு இருக்கு. மால்டேஸ் ஆட் பண்ண உடனே ஃபுட் வந்து மால்டோஸ் அப்படின்னு மாறிடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜா மாறிட்டு வருதுல, அந்த ஒரு ஸ்டேஜையுமே நம்ம என்ன சொல்லுவோம், அந்த மெட்டபாலைட்ஸ். மெட்டபாலிசத்துல பார்ட்டிசிபேட் பண்ற எந்த ஒரு கெமிக்கலுமே இட்ஸ் கால்ட் as a metabolite. right. so metabolites are intermediary products of metabolism. அதுலயே ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து primary metabolite and secondary metabolite. ரெண்டு இருக்கு. what is a primary metabolite அப்படினா they are directly involved in growth. their metabolites, primary metabolites are directly involved in growth, development and reproduction. growth, development and reproduction. directly involved in growth, development and reproduction. example வேணும்னா நீங்க வந்து glucose எழுதிக்கலாம். glucose is an example, simple example.
glucose, carbohydrate இருக்குல்ல. So it's a simple example. Secondary metabolite னா என்னன்னா, they are not directly involved in growth. They are not directly involved in growth, but they have supporting functions. But they have supporting functions. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க செகண்டரி மெட்டபாலைட்டுக்கு. லாக்டோஸா என்ன சொன்னீங்க? ஏன் லாக்டோஸ்? லாக்டோஸ்னா என்ன? சுகர். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? குளுக்கோஸ் தானே. குளுக்கோஸ் என்ன கொடுக்குது? உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குதுல்ல. இப்போ லாக்டோஸ் எனர்ஜி கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்கும்ல. இப்போ இது என்ன சொல்றோம்? செகண்டரி மெட்டபாலைட்னா என்ன சொல்றோம்? They are not directly involved in growth. டைரக்டா கான்ட்ரிபியூட் பண்ணாது, பட் சப்போர்ட்டிங்கா கொடுக்கும். சப்போர்ட்டிங்கா நம்ம எது சாப்பிடுறோம்? எதுல நமக்கு எனர்ஜி கிடைக்காது? இப்போ இந்த 6 பார்த்தோம், இதுல எனர்ஜி கிடைக்கும்ல, கார்போஹைட்ரேட். இதுல கிடைக்குமா எனர்ஜி? இதுல கிடைக்கும். இதுல விட்டமின்ஸ் கிடைக்குமா? எனர்ஜி கிடைக்கும்ல, கிடைக்கும்ல. அப்புறம் மினரல்ஸ், அதுல எனர்ஜி கிடைக்கும்ல. விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்ல எனர்ஜி கிடைக்காதுங்க. சப்போர்ட், they are supporting functions. ஆனா அது இல்லாம போக முடியுமா? விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இல்லாம. இதுதான் இப்ப இந்தியன் டயட்ல ப்ராப்ளம். இதுதான், we take these 3 items in high composition. கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்டா அதிகமாவே எடுத்துக்கிறோம். பட் விட்டமின்ஸ் டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அமௌண்ட்ல தான் நம்ம ஜெனரல் டயட்ல இருக்கு, நார்மல் டயட்ல. சோ ப்ரோஆக்டிவா நீங்க ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிடல அப்படின்னா இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட டயட் உங்களுக்கு ஜெனரலா குறைஞ்சிரும் டயட்ல. சோ இங்க தான் மெயின் டிஃபரன்ஸ். விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்ல தான் அந்த டிஃபரன்சஸ் காமிக்கிறது. ஜெனரலா ஒரு நார்மல் டயட், ஒரு நார்மல் 2400 கேலரி டயட் நம்ம ரூரல் இந்தியாலயோ இல்ல ஒரு 2000 கேலரி டயட். 2000 தானே ரூரல் 2400 2100 சிட்டியா? அப்ப சிட்டி எவ்வளோ? சிட்டி தான் 2100, ரூரல் வந்து 2400. ஐயோ 2100 அதுக்கு கம்மியாலாம் போட்டீங்கன்னா நம்ம சாப்பிடாம இருக்க வேண்டியதுதான். ரைட். ஸோ ஜெனரலி பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட இன்டேக் தான் ஜெனரலி குறையுது. தே ஆர் த ஒன்ஸ் விச் ஜெனரலி ஹெல்ப் யூ வாட், ஒரு ப்ராப்பரா ஒரு டிஃபிஷியன்சி டிசீசஸ் வராம இருக்கிறது விட்டமினோட ஜாப். விட்டமின்ஸ் இல்ல அப்படின்னு என்ன ஆகும்? ஃபுட்ல கம்முன்னு போயிடுமா? கார்போஹைட்ரேட், புரோட்டீன், சாதம், சாம்பார், சாதம் இது மட்டும் போட்டு சாப்பிடுறீங்க வச்சுக்கோங்க, ரைட்? இது வெஜிடபிள்ஸே சாப்பிடல, அப்ப என்ன ஆகும்? டிஃபிஷியன்சி டிசீசஸ் தான் வரும். டிஃபிஷியன்சி டிசீசஸ் அவாய்ட் பண்ணா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் டயட்ல இருக்கணும். ஓகே. இப்போ விட்டமின் சி டெஃபிஷியன்சி என்ன வரும்? ஸ்கர்வி, ப்ளீடிங் ஆஃப் கம்ஸ், கரெக்ட்? சோ ஒவ்வொரு விட்டமினும் வந்து இட்ஸ் an essential thing. விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி நைட் பிளைண்ட்னஸ் அதெல்லாம் வரும். சோ ஜெனரலா வந்து நார்மல் ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடிக்கு இதெல்லாம் தேவை. அதே மாதிரி தான் ஃபிளாவனாய்டும். ஃபிளாவனாய்டு என்னது? அது உங்களுக்கு எனர்ஜி கொடுக்காது, ரைட்? அண்ட் அது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கிடையாது. இட் இஸ் நாட் a direct ஆன்டிஆக்சிடென்ட் கிடையாது. ஃபிளாவனாய்ட்ஸ்ல ஆன்டிஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம், புரியுதா? பட் ஆல் ஃபிளாவனாய்ட்ஸ் ஆர் நாட் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ், புரியுதுல? ஃபிளாவனாய்டோட பர்பஸ் வேற. ஃபிளாவனாய்டு வந்து இட் இஸ் லைக் a vitamin, அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி. ஆன்டிஆக்சிடென்டோட பர்பஸ் என்ன? ஆக்சிடேஷன் ப்ராசஸை கம்மி பண்றது. ஸோ தட் இஸ் a main difference between a flavonoid and antioxidant. So they are not directly involved in growth. And flavonoids வந்து they are also referred to as vitamin P. P for Paul. P. So they are referred to as vitamin P. Flavonoids க்கு இது ஒரு colloquial name தான். colloquial name என்னன்னா சும்மா ஒரு unofficial கூப்பிடுற நேம் தான் அது. ஓகே. விட்டமின்ஸ்லயே வந்து 2 விட்டமின் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 விட்டமின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 2 விட்டமினோட இது வந்து இன்னும் அந்த ADEK இருக்குல்ல, ADEK plus BC. இந்த ADEK வந்து fat soluble, BNC வந்து water soluble. இது இல்லாம 2 விட்டமின் கண்டுபிடிச்சிருக்காங்க. மில்க்ல ஒரு விட்டமின் இருக்குன்னு சொல்றாங்க. மில்க் கர்ட்ல எல்லாம் அந்த விட்டமின் இருக்குன்னு சொல்றாங்க. பட் இன்னும் அதெல்லாம் அபிஷியலா லிஸ்டிங்ல கொண்டு வரல. இன்னும் அபிஷியலா அது லிஸ்டிங்ல கொண்டு வரல. பட் இந்த மாதிரி சில டைப்ஸ் ஆஃப் ஜெனரலா வாட் இஸ் தி ஜாப் ஆஃப் a vitamin? What does it do? Okay, இப்போ இது நம்ம பார்த்தோம். We are seeing in this. What is the technical role of a vitamin? Any idea? What is the technical role of a vitamin? என்ன பண்ணுது? டெக்னிக்கலா என்ன பண்ணுது விட்டமின்? அது இல்லனா டெஃபிஷியன்சி டிசீஸ் வருது இல்ல? அப்ப விட்டமின் என்ன பண்ணுது? உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கல அது விட்டமின். எதுவுமே கொடுக்கல. பட் டெக்னிக்கலி it does something. Any idea? ஒரு கெமிக்கலா அதோட ரோல் என்ன சொல்லுவீங்க?
கேட்டலிஸ்ட் தான் அது ஓகே கேட்டலிஸ்ட் ஓகே catalyst okay, that word is good, chemically it's good, but what is the one word or technical or word use பண்ணுங்க coenzyme னுவாங்க. Vitamin works like a coenzyme, it's not an enzyme, direct ஆன catalyst இருக்காது அது, ஒரு catalyst க்கு support பண்ற ஒரு catalyst இருக்கும், ஒரு catalyst process கே support பண்ற ஒரு catalyst process இருக்கும், அதுதான் vitamin, it helps, right? So that is what is a vitamin. ஏன்னா vitamin இல்லாம சில functions எல்லாம் வந்து complete ஆகாது, சில chemical reaction எல்லாம் என்ன பண்ண முடியாது, complete பண்ண முடியாது. அந்த chemical reaction complete பண்ணனும்னா normal living க்கு அப்ப அந்த இடத்துல vitamin தேவை. So they function as coenzymes, அந்த word முக்கியம், coenzymes vitamins பொறுத்தவரைக்கும். So இங்க வந்து like functions of flavonoids, flavonoid ஓட functions என்னன்னா அப்படினு பாத்தீங்கன்னா plants ல முதல்ல what are the role of flavonoids in plants? They are most important for flower coloration, flower coloration, flowers oda color irukla, flower oda colors adukku flavonoids are responsible. Flower la ethni part irukku, oru plant la flower ku ethni part irukku, technical ah paatha oru plant la flower irukla enna parts, sepals, petals, இல்ல அதெல்லாம் அதெல்லாம் எதுல எந்த கிளாசிஃபிகேஷன், ரெண்டே கிளாசிஃபிகேஷன், மேல் பார்ட் ஆஃப் த பிளான்ட் அண்ட் ஃபீமேல் பார்ட் ஆஃப் த பிளான்ட் னு சொல்வாங்கல்ல. மேல் பார்ட்டுக்கு என்ன பேரு? அண்ட்ரீஷியம், அண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம், அவ்வளவுதான். சோ இதுக்குள்ளே எல்லாமே உங்களுக்கு வந்துரும். சோ பெட்டல்ஸ், சோ ஃப்ளவர் கலரேஷன் அதுல ஒரு முக்கியமான ஜாப். Antioxidants play flavonoids play an important job in flower coloration, right? Carotenoids they are responsible, அதுதான் பிரச்சனையே. carotenoids and flavonoids they have very similar functions, அங்க தான தப்பு பண்ண எக்ஸாம்ல. carotenoid கொடுத்தா flavonoid கொடுத்தா, பட் அந்த சிச்சுவேஷனுக்கு carotenoid தான் ஆன்சர். group 1 ரொம்ப டஃபா கேட்பான். actually science questions of group 1 are very tougher compared to UPSC questions. UPSC question வந்து only logical ஆ இருக்கும், ஆனா சயின்ஸ் நல்ல சயின்ஸ் questions வந்து group 1 ல வரும். இத ஜெனரலா யாரும் அனலைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படினா மெஜாரிட்டி பீப்பிள் சயின்ஸ் காம்பனன்ட் ரொம்ப அனலைஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய அவங்க அனலைஸ் பண்றதுனா ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி. நான் நிறைய இடத்துல போறேன்னா எனக்கு ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி எடுக்கிறதுக்கு கிளாஸ் கிடைக்காது. ஏன்னா அதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஜெனரலா சயின்ஸ் போனா எடுங்கன்றாங்க, அங்க யாரும் வர மாட்டேங்கிறாங்க நிறைய இடத்துல. ப்ராப்ளம் என்னன்னா ஜெனரலி பீப்புள் they give the least important for science, but actually speaking that is in the today's world that is the most important. I am so happy this year's prelims they gave more importance on science. It is not that எனக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் நிறைய கேள்வி கேட்டாங்கன்றதுக்காக இல்ல. ஜெனரலா ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்க்கு வந்து ஜெனரலா அவங்களுக்கு ஈவன் வந்து ஹிஸ்டரி என்ன நடந்ததுன்னு சம்டைம்ஸ் தெரியலனா கூட பரவாயில்ல, பட் இன்னைக்கு இருக்கிற ஒரு டெக்னாலஜிஸ் எல்லாம் பத்தி தெரியாம அவங்களால what they can do, that becomes very important, no? So science is very very important. So this year's preliminary was என்னோட ஆங்கிள் மைட் பி நீங்க சில பேர் ஃபீல் பண்ணிருக்கலாம், வாட் இஸ் திஸ் 35 கேள்வி கேட்டாங்க 45 கேள்வி கேட்டாங்க, ஓகே சொல்லிட்டாவது கேள்வி கேட்டுருக்கணும்ல, ஒரு 40 கேள்வி கேட்போம்னு சொல்லிருக்கணும்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணலாம், கரெக்ட். பட் டெஃபினெட்லி இட் இஸ் a good step, one way it is a good step. நம்ம என்னென்னத்தையோ படிக்கிறதுக்கு பதிலா சயின்ஸ் படிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நாங்க இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி டைட்டன் கம்பெனியை யாரு ப்ரொக்யூர் பண்ணாங்க இதெல்லாம் வச்சுருந்தோம். டாட்டால என்ன டாடா இதுல பொட்டி இதுல எதெல்லாம் டாடா என்டர்பிரைஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, டைட்டன் அதெல்லாம் கொடுத்து. அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்கறதோட ரைட் யார் கம்பெனியை யார் டேக் ஓவர் பண்ணாங்க, இந்த மாதிரி கேள்விங்களுக்கு இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ்ல கேட்கறதுக்கு நல்ல நல்ல கேள்விங்கெல்லாம் இருக்கு. இப்ப கேட்கறதுனா சூப்பர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறாங்க. சோஷியல் இன்க்ளூஷன் பத்தி கேட்கறாங்க, ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் பத்தி கேட்கறாங்க. இப்ப நல்ல ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறாங்க. இப்போ முன்ன அப்படி கேட்க மாட்டாங்க. முன்ன எப்படின்னா யாருக்கு வேர்ல்டு எக்கானமி பிரைஸ் கொடுத்தாங்க இப்படிதான் கேள்வி வந்து யூபிஎஸ்சில கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த சிஸ்டத்தெல்லாம் உடைச்சு ஓரளவுக்கு லாஜிக்கலா சயின்டிஃபிக்காவும் அதே நேரத்தில் ஸ்ட்ரக்சர்டா இப்பதான் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக இந்த ட்ரெண்ட் இருக்கு. நிறைய பேர் 2011, 2012, 2013, 2014 மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் வேணா சும்மா ஒரு வாட்டி கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி இப்படிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு தெரியும். ரொனால்டோ எத்தனை கோல் போட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க கேள்வி. ரொனால்டோ யாரோ ஒரு வாட்டி வேர்ல்டு கப்ல வின் பண்ணதுக்கு எத்தனை கோல் போட்டாருன்னு கேள்வி கேட்டாங்க. இதே யூபிஎஸ்சி அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கூட கேட்டிருக்கு. எந்த வருஷம் அந்த மாதிரி எல்லாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்ல கேட்கறாங்களா அந்த மாதிரி கொஸ்டின்லாம் அவங்களும் கேட்பாங்க. ஒன்ஸ் அப்பான் டைம் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, எனிவே ஸோ flower coloration and it produces yellow, red and blue pigmentation. It produces yellow, red and blue pigmentation
to attract pollinator animals, to attract pollinator animals. Flower oda job ஒரு முக்கியமான அந்த petals oda job வந்து attracting the pollinating animals, to attract the pollinator animals, pollinator animals. Higher plants la பாத்தீங்கன்னா higher plants la வந்து பாத்தீங்கன்னா they flavonoids are essential for UV filtration, ultraviolet ray filtration, symbiotic nitrogen fixation, நடக்கிற symbiotic nitrogen fixation நடக்கிற plant ஓட எக்ஸாம்பிள் சொல்லுங்க. Diclo? Leguminous plants. அதுல என்ன எந்த what is the type of good leguminous plants la nitrogen fixation நடக்கும்? Which is the bacteria which fixes these things? Rhizobium, right? So the symbiotic nitrogen fixation. So higher plants la வந்து they are useful for UV filtration, symbiotic nitrogen fixation, and so these two things, and they also help in inhibitory activity against organisms that causes plant diseases. Inhibitory na தடுப்பு நடவடிக்கை inhibitory activity, INHIBITORY, inhibitory activity against organisms that causes plant diseases. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ல போனாலும் நீங்க ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஸோ இந்த அடுத்த 3 மாசம் 4 மாசம் வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதி பழகுங்க. ரைட்? see you have a tendency to always preliminary எழுதவே மாட்டீங்க. எழுதாம போய் மெயின்ஸ்ல கை வச்சீங்கன்னா கையே வராது. ஸோ எழுதி பழகுங்க. அதுக்கு வந்து நாட் ஒன்லி டெஸ்ட் எழுதுறது மட்டும் ஒரு மெத்தட் கிடையாது. கிளாஸ்ல நோட்ஸ் எடுக்கும் போதும் ஸ்டேட்மெண்ட் எழுதி பழகிறது தான் ஒரு மெத்தட். அப்போ உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன்லாம் இருக்குல்ல, you will have the regular practice. இப்ப ஸ்கூல்ல எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கோம், அந்த மாதிரியே ஒரு பிராக்டிஸ் இங்கே இருக்கும். see after ஸ்கூல் காலேஜ் வரும்போது என்ன ஆகும்னா எக்ஸாம் மட்டும் எழுதிக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். காலேஜ் எக்ஸாமினேஷன் இஸ் நாட் திஸ் எக்ஸாமினேஷன். காலேஜ் எக்ஸாமினேஷன்ல எப்படின்னா they are trying to pass you out. ஓகே, நீங்களும் பாஸ் பண்ணிட்டு வந்தா போதும் நினைக்கிறோம். மெஜாரிட்டி பீப்புள் வந்து காலேஜ் போனா வந்து எக்ஸாம் நேரத்தில் மட்டும் படிப்பாங்க. நான் அப்படிதான் இருந்தேன். ஸோ அதனால என்ன பத்தி தான் தெரியும். மீதி பேர் நல்லா படிக்கிறவங்களாம் கூட இருப்பீங்க. ஸோ காலேஜில் ஜென்ரலாக ஒரு ஃபீலிங் இருக்கு, ஒரு டிகிரி முடிச்சுட்டு வரணும் அப்படின்ற ஃபீலிங்கோட தான் மெஜாரிட்டி பீப்புள் படிக்கிறாங்க. ஒரு அப்சர்வேஷன். பட் திஸ் எக்ஸாமினேஷன் இஸ் நாட் லைக் தட். ஸோ யூ ஹாவ் டு கீப் ரைட்டிங். த எக்ஸாமினேஷன் ஆல்சோ டெஸ்ட் யுவர் கம்பிட்டன்சி வித் அதர்ஸ். ஸோ நீங்க முதல்ல இருந்தே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் அங்கே போய் எழுத வரும். ஸோ எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சும்மா ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் அந்த டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதாதீங்க. ஸ்டேட்மெண்ட் எழுதி வச்சுக்கோங்க. பிகாஸ் யோர் நோட்ஸ் இஸ் ஹவு யூ ஃபார்ம் இட் அவுட். ரைட்? ஸோ ஸ்டேட்மெண்ட் எழுதி பழகுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த கிராமட்டிக்கல் டச் எல்லாம் வரும். இல்லைன்னா என்ன ஆயிடும், அங்கே போயிட்டு தப்பா கிராமட்டிக்கல் வரும். அண்ட் கிராமட்டிக்கல் தப்பு இருந்ததுன்னா வந்து ஒரு மார்க் போட மாட்டாங்களா பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கம்மியாகும். இப்போ உங்க பேப்பர் கரெக்ட் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு நல்ல லாங்குவேஜ் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐதர் நீங்க தமிழ் எழுதுறீங்களோ இல்ல இங்கிலீஷ்ல எழுதுறீங்களோ ஹிந்தியில் எழுதுறீங்களோ எந்த ஒரு லாங்குவேஜ்ல எழுதுறீங்களோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஒழுங்கான ஒரு சீரான ஒரு படிக்கிறவங்களுக்கு புரியணும். அப்படி இருக்கணும். அதுக்கு பதிலாக வந்து ஒரு 4 வார்த்தை எழுதிட்டு இஸ் போடுற இடத்துல வந்து வேறு போடுற இடத்துல இஸ் இருந்து வச்சுக்கோங்களேன். அந்த ஃபார்மேஷன் அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றத வந்து ப்ராப்பரா யூ ஷுட் பி ஏபிள் டு கம்யூனிகேட். தட் இஸ் நாட் செகண்டரி, தட் இஸ் வெரி வெரி பிரைமரி. ஸோ உங்களோட பர்சன்ட் ஒரு பெரிய போர்ஷன் ஆஃப் மார்க்ஸ் அதுக்கப்புறம் போயிடும். எல்லாருக்கும் வந்து ஒரு 5 மார்க் கிடைக்குது அப்படின்னா ஒழுங்கா நீங்க சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த 5 மார்க் கிடைக்கும். இல்ல 6 மார்க் கூட கிடைக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட கிடைக்கும். சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தப்பா போயிடுச்சுன்னா நீங்க எவ்வளவுதான் படிச்சு எழுதுனீங்கனாலும் you will not get the amount of mark which you are entitled to. and ரெண்டாவது இங்க discretion of corrector தான். இங்க சம்மரியில ஒரு டிக் போட்டு போறதெல்லாம் கிடையாதுங்க. so proper sentence formations is important, for which notes making up sentence எழுதுங்க. okay, and next on human health and flavonoids. how flavonoids are helping human health அப்படினு பாத்தீங்கன்னா they have anti-allergic, they have anti-allergic, anti-inflammatory, they are anti-allergic, anti-inflammatory, antimicrobial and anti-cancer
and anti-diarrheal properties. They are anti-allergic, anti-inflammatory, antimicrobial, anti-cancer and anti-diarrheal properties. Diarrhea. அன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல diarrhea. What is diarrhea? என்ன ட்ரீட்மெண்ட் அன்னைக்கு பார்த்தோமே? அது பேர் என்ன? கரெக்ட் தான். என்ன 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 பாயிண்ட்? அது என்ன டெக்னிக்கல் நேம் என்ன? அதான் என்ன? எலக்ட்ரோலைட்ஸ் மெயின்டெனன்ஸ். குட். அது ஒன்று. இது இன்னொரு டெக்னிக்கல் வேர்டு, நல்ல வேர்டு தான். பட் வாட் இஸ் த எக்ஸாக்ட் வேர்ட்? அதான் ஓரல் ரீஹைட்ரேஷன் தெரப்பி, ஓஆர்டி. ஓஆர்டி பத்தி போன வாரமே ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். இந்தியாவில் ஓஆர்டி எந்த அளவுக்கு லேகா இருக்கு, ஓஆர்டி எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகலே போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். அந்த எபோலாவை பார்த்து நம்ம பார்த்தோம். எபோலா பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் வாட் இஸ் ஒய் ஓஆர்டி இஸ் நீடட், ஓரல் ரீஹைட்ரேஷன் தெரப்பி. ஸோ ஆன்டி டயரியா, டயரியா காசஸ், அதை ஆன்டி பண்றதுக்கு ஆன்டி டயரியல் ப்ராப்பர்ட்டிஸ். ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர் இன் ஃப்ளவனாய்ட்ஸ். அப்புறம் டயட்ரி சோர்சஸ் ஆஃப் ஃப்ளவனாய்ட்ஸ். டயட்ரி சோர்சஸ் என்ன? ஃபுட்ல என்னென்ன ஃபுட்லலாம் ஃப்ளவனாய்ட்ஸ் இருக்கு? டயட்ரி சோர்சஸ் ஆஃப் ஃப்ளவனாய்ட்ஸ் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ல இருக்கு. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், சிட்ரஸ், லெமன், ஆரஞ்சு, இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம்